வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வளர்க வேதாத்திரியம். சான்றோர் பெருமக்களே, இறை அருளையும் குரு அருளையும் வணங்கி இன்றைய நிகழ்ச்சியை இனிதே துவக்குவோம். ஒலியும் ஒளியும் என்கின்ற தலைப்பில் சிறந்த பல விளக்கங்களை அளிப்பதற்காக நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் டாக்டர் ஞால ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் சென்னையிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். சிந்தனை விளக்கம் அளிப்பதற்கு ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சிந்தனைக்கு செல்வதற்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். ஐயா அவர்கள் கடந்த 12 ஆண்டுகளாக மனவளக்கலை பேராசிரியராக தொண்டு செய்து வருகிறார்கள். சென்னை கொரட்டூர் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலராக இருக்கிறார்கள். பல கவி அரங்க மற்றும் பட்டிமன்ற மேடைகளில் பங்கேற்ற சிறப்புக்குரியவர்கள். வள்ளுவமும் வேதாத்திரியமும் திருமூலரும் வேதாத்திரியமும் விதிமதி போன்ற தத்துவ மேடைகளிலும் தமிழ் இலக்கிய மேடைகளிலும் பங்கேற்றிருக்கின்றார்கள். பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அணிந்துரை அளிக்க கவிஞர் இன்குலாப் அவர்களோடு நானும் இணைந்து அவர்களும் இணைந்து பங்கேற்ற 2 கவிதை தொகுப்புகள், 20 கவிஞர்கள் பங்கேற்ற அந்த 2 கவிதை தொகுப்புகள், ஒன்று இரத்த சரித்திரம், இப்படி எல்லா விதத்திலும் என்ற ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்களது கவிதைகளின் முழு தொகுப்புகள் இடைவேளை, சூடான தேநீர் உயிரின் கதகதப்பிற்கு, மேலும் தற்சமயம் அச்சில் தயாராகி வரும் நூல்கள் தகவல் வெண்பா, வெடிக்கலாம் வெண்பா வெடி என்ற நூல்கள் அச்சில் தயாராகி கொண்டிருக்கின்றன. ஐயா அவர்கள் விழுது கவிஞர் விருது பெற்றிருக்கிறார்கள். பண்ணை தமிழ் சங்கம் அளித்துள்ளது. மேலும் பண்ணை தமிழ் சங்கத்தின் பாவலர் விருது பெற்றவர்கள். பைந்தமிழ் பாமணி விருது, உலக பாவலர் தமிழனை பேரவை புதுச்சேரி மூலமாக அந்த தமிழ் பாமணி விருது பெற்ற சிறப்பிற்குரியவர்கள். கவிமாமணி விருது அண்ணாநகர் தமிழ் சங்கம் வழங்கி சிறப்பித்துள்ளது. கவிச்சிகரம் விருது தஞ்சை கவியுலக பூஞ்சோலை அவர்கள் வழங்கி சிறப்பித்திருக்கின்றார்கள். அதே போல எருக்கஞ்சேரி நண்பர்கள் குடும்ப நற்பணி மன்றம் கவிச்சுடர் விருது அளித்திருக்கின்றார்கள். தஞ்சாவூர் கவியுலக பூஞ்சோலை அறிஞர் அண்ணா விருது வழங்கி கௌரவித்துள்ளது. மாதவரம் பாரதி தமிழ்ச்சங்கம் தமிழ் காவலர் விருது வழங்கியுள்ளது. அதே போல பாடியநல்லூர் தமிழக தமிழஞ்சர் பேரவை பைந்தமிழ் திலகம் மற்றும் பெரம்பூர் இலக்கிய சோலை தமிழ் தென்றல் விருது, உலக தமிழ் பல்கலைக்கழகம் அளித்த மதிப்புறு முனைவர் பட்டம் என்று பல்வேறு பட்டங்களை பெற்ற சிறப்புக்குரியவர் ஐயா அவர்கள். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் டாக்டர் ஞால ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை ஒலியும் ஒளியும் என்கின்ற பொருள் பற்றி நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக உள்ளத்தின் உள்ளொலியை ஏற்றி வைத்து உடல் உயிர் மனவளம் ஊங்க வைத்து வெள்ளத்து நீரெனவே வாழ்வின் கரையெல்லாம் போக்கி தெல்ல தெளிவாக்கிய குரு தத்துவ ஞானி வேதாத்ரி மாமுனி அவர்களின் புகழ் ஓங்குக. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. மிக அருமையாக என்னை பற்றிய ஒரு அறிமுறை தந்தவர் பேராசிரியர் அவர்களுக்கும். நான் எப்போதும் சொல்வதுதான், ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, நம்முடைய மனவளக்கலை அன்பர்களோடு சேர்ந்து உரையாடுகிற அந்த வாய்ப்பு, அதனை தொடர்ந்து எனக்கு நல்கி கொண்டிருக்கக்கூடிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஆழியார் ஐடி நிர்வாகத்திற்கும் இயக்குநர்களுக்கும் உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி அறிதலோடு கூடிய வாழ்த்தும் வணக்கம். இன்றைக்கு தலைப்பு என்பது ஒளியும் ஒளியும். இணைப்பில் இணைந்திருக்கக்கூடியவர்கள் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த நிலைமைகள் அவர்கள் நெஞ்சை வந்து மோதிவிட்டு செல்லும். எனக்கு ஐயம் எதுவுமில்லை. பொதுவாக மனவளக்கலை அன்பர்கள் என்பவர்கள் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய ஆதங்கமும் கூட. இளைஞர்கள் வந்து சேருவதில்லை, வந்து இது மாதிரியான சிந்தனை விருந்துகளிலே கேட்பது இல்லை என்பதுதான் என்னுடைய ஆதங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. எல்லோருடைய ஆதங்கமாகவும் அதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு காலத்திலே நாம் நம்முடைய பகுதியிலே ஏதோ ஒரு வீட்டிலே சாலிடர் அல்லது டைனோரா டிவி வாங்கப்பட்டிருக்கும். ஒரு வீட்டில் தான். அந்த வீட்டிற்கு நாம் வெள்ளிக்கிழமை மாலை தயாராகி விடுவோம் எல்லோரும். எதற்காக என்றால் ஒளியும் ஒளியும் பார்ப்பதற்காக. இந்த ஒளியும் ஒளியும் பார்ப்பதற்காக அந்த வீட்டில, அந்த இல்லத்தில 25 பைசா கொடுத்து ஒரு கூப்பனை வாங்கி, ஒரு டோக்கனை வாங்கி அந்த இல்லத்திலே ஒரு சிறப்பான ஒரு இடத்தை பிடித்து அந்த ஒளியும் ஒளியும் பார்த்து விட்டு வருகிற அந்த நிகழ்வு உங்கள் எல்லோருடைய
நெஞ்சத்திலும் இப்போது மோதி சென்று கொண்டிருந்திருக்கும். ஆனால் அது ஒரு நகைச்சுவைக்காக குறிப்பிட்டதே தவிர, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற இந்த சிந்திக்கவிருக்கிற அந்த நிகழ்ச்சி, அந்த தலைப்பானது வேறுபட்ட கோணத்திலே தான் இருக்கும். ஒளியும் ஒளியும் என்று நாம் பேசுகிற போது உங்களுக்கெல்லாம் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். வள்ளலார் அவர்கள் அருட்பெரும் ஜோதி என்று இறைநிலையை குறிப்பிடுகிறார்கள். இறைநிலையை அவர் ஜோதியாக முழுக்க முழுக்க ஒளியாகவே காண்கிறார். ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் குறிப்பிட்ட பாடலில் சொன்னது போல உருவ நிலையில்தான் இந்த உலகை காணுகிற அந்த நிலை இருந்தது. அதுவேதான் வள்ளலார் அவர்களுக்கும் இருந்தது என்பதுதான் உண்மை. 5 திருமுறைகள் வரை அவரும் உருவ நிலைகள் எல்லாம் போற்றி வணங்கி புகழ்ந்து பாடி ஓய்ந்த பின்பு ஒரு நிலைக்கு வந்து உணர்ந்தார். இறைநிலை என்பது ஒளி வடிவம், ஜோதி வடிவம் என்று. அப்போது அவர் முழுக்க முழுக்க இறைநிலையை அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி என்று குறிப்பிட்டார். அவருடைய வழித்தோன்றலாக அமைந்த நம்முடைய அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அடிக்கடி ஒரு வார்த்தையை குறிப்பிடுவார். உங்களுக்கெல்லாம் தெரியும், அருட்பேராற்றலின் அன்பு குரல் என்று. அந்த அருட்பேராற்றலின் அன்பு குரல் என்கிற அந்த சொற்றொடர் மூலமாக அவர் சொல்வது, அது ஒளி வடிவம் மட்டுமல்ல, ஒளி வடிவம் மட்டுமல்ல, ஒளி வடிவமும் கூட. ஒளி வடிவத்தை கேட்டு மகிழ்ந்திருக்கிறேன். பல முறை அவர் அருட்பேராற்றலின் அன்பு குரல் என்று சொல்கிறீர்களே, அந்த அன்பு குரலை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா என்று அருள் தந்தை அவர்களிடத்துல கேட்டபோது அவர் சொன்னார், ஆம், நான் பல முறை அந்த அருட்பேராற்றலின் அன்பு குரலை கேட்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி இறைநிலையை குரலாக ஒளியாகவும் பார்த்தவர். ஆனால் அதே சமயத்தில் அவரேதான் அன்பு ஒளி என்று இதழ் ஒன்றினை ஆரம்பித்து அந்த அன்பின் வடிவம், ஆற்றலின் வடிவம், ஒளி வடிவமும் கூட என்று இப்படி இறைநிலையானது ஒளி வடிவமாக அருள் தந்தை அவர்களாலும் வள்ளலார் அவர்களால் முழுக்க முழுக்க ஒளி வடிவமாக இந்த நிலையை ஆழ்ந்து உணர்ந்த வள்ளலார் அவர்களும் மகரிஷி அவர்களும் சொல்லிய அந்த ஒளி ஒளிவ செய்திகளை உலகத்தில் உள்ள எல்லா மதத்தினரும் மதத்தை தோற்றுவித்த சித்தர்களும் உணர்ந்திருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் உலகில் நீங்கள் எந்த மதத்தினை எடுத்தாலும் இறை வழிபாடு என்பது அதற்கான மூலம் அல்லது அடிப்படையாக அமைவது நீங்கள் பார்த்தீர்களானால் ஒன்று ஒளியை வணங்குவது அல்லது ஒளியை வணங்குவது என்பதாக இருக்கும். இந்து மதத்திலே ஒரு கோவிலிலே பூசை நடக்கிற போது அங்கே கற்பூர ஆராதனை காட்டுவிக்கப்படுகிறது அல்லது விளக்கு ஒளி ஏற்றப்படுகிறது. அந்த விளக்கு ஒளி ஏற்றப்பட்டு அது அங்கே வந்து அந்த இறைவனை அல்லது தெய்வத்தை அவள் வேண்டிய அந்த கடவுளை வணங்கும் போது அவர்களுக்கு அந்த ஒளி காட்டப்படுகிறது. உண்மை என்னவென்றால் இந்த ஒளி வடிவான இறைநிலை என்பதனை கொண்ட அந்த உட்பொருள் விளக்கம்தான் அந்த கற்பூர ஆராதனை. ஆனால் அது இப்போது எப்படி ஆகிவிட்டது என்றால், ஒரு இருட்டிலே இருக்கிற அந்த சிலை தெரியவில்லை, அதை காட்டுகிறோம் என்கிற அளவில் அந்த விளக்கை எடுத்து அந்த சிலையை காட்டுகிற அந்த ஒரு சடங்கு அளவிலே அது முடிந்து போகிறது. பார்க்கிற அந்த பக்தர்களும் கூட அந்த விளக்கு ஏற்றப்படுவது அங்க இருக்கிற சிலை தெரிவதற்கு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மை அது அல்ல. மூலமாக இருக்கிற அந்த இறைநிலை ஒளி வடிவமானது என்பதை விளக்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த சடங்கு. அதுவேதான் கோவில்களிலே மணி ஓசை, ஒளி உருவாக்கப்படுகிறது. அங்கும் இறைநிலையின் ஒரு ஆற்றல் தான், ஒரு வகை வெளிப்பாடுதான் ஒளி என்பதை சொல்வதற்காகத்தான்
கோவில்களிலே ஒரு பக்கம் கற்பூர ஆராதனை, வெளிச்சம், ஒரு பக்கம் மணி ஓசை என்று இதே போன்றுதான் தேவாலயத்திலும் நீங்கள் பார்க்கலாம். மணி ஓசை எழுப்பப்படுகிறது, மெழுகுவர்த்தி தீபம் ஏற்றப்படுகிறது, ஒளியும் ஒளியும் அங்கேயும் ஊற்றப்படுகிறது. மசூதியை எடுத்துக்கொண்டீர்களேயானாலும் கூட அங்கேயும் கூட சங்கொலி ஒலிப்பதை நீங்கள் பார்க்கலாம். இப்படி எல்லா மதத்தினரும் ஒளியையும் போற்றுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் ஒளியும் முதலில் மூலத்திலிருந்து எழுந்தவை. அவற்றிலிருந்துதான் மற்ற எல்லா உருவங்களும் தோற்ற பொருட்களும் இங்கே பரிணாமம் பெற்றிருக்கிறது, பரிமாணம் பெற்றிருக்கிறது என்பதா. அந்த வகையில தான் அருள் தந்தை அவர்கள் மிக அருமையாக நம்முடைய ஐயா அவர்கள் தொடக்கத்தில் குறிப்பிட்ட அந்த பாடல், ஞானக்களஞ்சத்தில் இருக்கிற அந்த பாடல், ஒளி கழித்தால் இருப்பு அங்கே மௌனமாகும். சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்கள், ஓசையை நீங்கள் கேட்கிறீர்கள். அந்த ஓசையை கழித்து விட்டு பார்த்தால், அந்த ஓசையை நீக்கி விட்டு பார்த்தால் அங்கே இருப்பது என்னவாக இருக்கிறது? மௌனமாக இருக்கிறது என்று அருள் தந்தை அவர்கள் சொல்கிறார். பெருகி வந்த வெளிச்சத்தை கழித்து விட்டால் பின்னர் இருள் அங்கே மிச்சமாகும் என்று அடுத்த வரியிலே அருள் தந்தை அவர்கள் குறிப்பிடுவது, எப்பொழுது இந்த வெளிச்சம் இருக்கிறதோ அந்த வெளிச்சத்தை நீங்கள் கழித்து விட்டு பார்த்தால் பிற்பாடு அங்கே இருப்பது இருளாகும். இப்படி இருளாகவும் மௌனமாகவும் இருப்பது எது என்றால் அது இறைநிலையே ஆகும் என்பதால் அந்த வகையில இருளாக, மௌனமாக, இச்சையின்றி, தேவையின்றி, இயக்கமின்றி இருப்பதுவே ஈசன் நிலை. இருள் வடிவாக, ஓசையற்ற மௌன நிலையாக, இருளாக, மௌனமாக, இச்சையின்றி, தேவையின்றி, இயக்கமின்றி இருப்பதுவே ஈசன் நிலை. எது ஈசன் நிலை என்றால், எங்கே வெளிச்சம் இல்லையோ, எங்கே சத்தம் ஓசை இல்லையோ, அது மட்டுமல்ல, எங்கே இயக்கம் இல்லையோ, இயக்கம் இல்லாதனால் இச்சை இல்லையோ, அதற்கென்று ஒரு தேவை இல்லையோ, அதுவே ஈசன் நிலை. அப்போ இதற்கு என்ன செய்ய வேண்டும் மனிதர்கள் அப்படின்னா, புற சடங்குகளில் நமக்கு காட்டுகிற அந்த கற்பூர ஆராதனைகளையும் எழுப்புகிற அந்த ஒளியிலையும் மனம் மயங்கி கிடக்கிறோம். அதுவே இறை வழிபாடு என்று மக்கள் அந்த புறச்சடங்குகள், அந்த சடங்குகளிலேயே மனம் செலுத்தி அதற்கு எவ்வளவு பெரிய மணி வாங்கலாம். இப்போது ஒரு மணியை வாங்குறதுக்கு சிறியதாக வாங்கினது போய் பெரிதாக வாங்கினது போய் இயந்திர உலகில எவ்வளவு விஞ்ஞானம் முன்னேறுகிறதோ அந்த விஞ்ஞானத்தை இப்போ மனிதர்கள் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்னா, அதை தன்னுடைய இது மாதிரியான மூடத்தனங்களுக்கு அல்லது தேவையற்ற சடங்குகளுக்கு, மூடத்தனம் என்று இதை சொல்ல முடியாது, ஒரு கற்பூர ஆராதனையோ ஒளி எழுப்புவதையோ மூடத்தனம் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் அது ஒரு சடங்கு வகை. அந்த சடங்குகளுக்கு பயன்படுத்திக் கொள்கிற ஒரு நிலையை நீங்க பார்க்கலாம். இப்போ கோவில்ல போய் இதே ஒளி எழுப்புவதற்கு மணி வாங்குவதில்லை. இப்பொழுது ஒரு இயந்திரம், ஒரு சுவிட்சை தட்டினா அது எல்லா வகையான ஓசையும் எழுப்புகிற ஒரு வகையில ஒரு வடிவமைப்பட்ட ஒரு இயந்திரத்தை வாங்கி வைத்து விடுகிறார். பல வகையான மின்சார விளக்குகளை போட்டு கடவுள் சிலையை அலங்கரிப்பது என்று தனக்கு ஏற்பட்ட விஞ்ஞான வசதிகளை அந்த சடங்குகளை இன்னும் பெரிதுபடுத்துவதற்கு பயன்படுத்தி கொண்டார்களே ஒழிய உண்மை நிலையை மக்கள் உணர்ந்தார்களா என்றால் உண்மை நிலையை உணரவில்லை. மாறாக இப்படித்தான் சென்று கொண்டு இன்னும் ஒரு படி மேலே போய் இப்பொழுதெல்லாம் நீங்கள் அலைபேசியை எடுத்தால் விஞ்ஞானம் வளர்ந்து விட்ட இந்த நிலையில அலைபேசியை எதற்கு பயன்படுத்துகிறார் என்றால் ஒரு படத்தை அனுப்பிவிட்டு, ஒரு தெய்வ படத்தையே ஏதோ ஒரு உருவ படத்தை அனுப்பிவிட்டு இதை உடனடியாக 1000 பேருக்கு பகிர்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு பலன் கைமேல் கிடைக்கும், செல்வம் பெருகும். இப்படி மூட பழக்கங்களை வளர்த்துக் கொள்வதற்குத்தான் இந்த நிலைகள் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இன்று காலையிலே கூட எனக்கு ஒரு சிந்தனை தாக்கம் ஏற்பட்டது. கடவுள் இருக்கிறார், உண்மைதான். இருக்கிறார் இல்லை என்பதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் இருக்கிறார் என்றாலும் நாம் இருக்கிறார் என்றாலும் சரி,
இல்லை என்றாலும் சரி, ஈச நிலை இருப்பது இருப்பது தானே. பின்னர் ஏன் நாம் இன்னும் நாமும் கூட இறைவனை பற்றி இறைநிலை பற்றி விளக்கத்தை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும்? எதற்கு திரும்ப திரும்ப கடவுளை பற்றி நாம் பேச வேண்டிய கட்டாயம் என்ன என்று நான் சிந்தித்து பார்த்தேன். சிந்தித்து பார்த்தபோது கிடைத்த விடையாக என்னவென்று இருக்கிறது என்றால், இப்பொழுதும் கூட இறைவனை வைத்து தேவையற்ற சடங்குகளையும் தேவையற்ற மக்களிடையே அச்ச உணர்வையும் ஏற்படுத்தி பிழைப்பை நடத்தி கொண்டிருப்பவர்கள் ஒரு புறமும், கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் ஒரு புறமும் இருந்து கொண்டிருக்கிற இந்த நிலையில் நாம் இறைநிலை விளக்கத்தை, இறைநிலை பற்றிய தெளிவான அருள் தந்தைகள் வழியிலே விஞ்ஞான விளக்கத்தை மக்களுக்கு தர வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதனாலதான் நாம் இறைவனை பற்றி பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இல்லைன்னா நம்ம பேசுறோன்னா கடவுள் இல்லைன்னு ஆக போகிறது இல்லை. நாம் பேசாவிட்டாலும் பேசினாலும் நமக்குள்ளாகும் உலகில் உள்ள தோற்றப் பொருள்கள் அனைத்திலும் உயிரினங்கள் எல்லாவற்றிலும் அறிவாக அனுபவமாக இயங்கிக் கொண்டிருப்பது இறைநிலை, இசைநிலை. அது இல்லாமல் போக போவதில்லை. ஆனால் நாம் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருப்பது இதற்காகத்தான். தொடர்ந்து இறைநிலை பற்றி, இறைநிலை விளக்கத்தை பற்றி அப்போதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு தொய்வு ஏற்படும் போதெல்லாம் அருள் தந்தை அவர்களைத்தான் நான் நினைத்துக் கொள்வேன். அருள் தந்தை அவர்களுக்கு 96 வயது ஆகும் போது சரியாக 3 மாத காலத்துக்கு பிறகு அவர் மறைகிறார் என்கிற நிலை 1/1/2006 என்று அருள் தந்தை அவர்கள் ஆழியாறிலே அன்பர்களை சந்திக்க வெளியே அந்த மணிமண்டபத்தின் வெளியே கூடுகிறார். 96 வயதில் ஒரு மனிதர், மாமனிதர் மக்களை பார்த்து வெறுமனே வாழ்க வளமுடன் என்று சொல்லிவிட்டு கூட உள்ளே சென்று ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த நேரத்திலும் கூட அருள் தந்தை அவர்கள் இறைநிலையின் விளக்கத்தை தவறாமல் தருவதில் எந்தவித தொய்வும் காட்டவில்லை 96 வயசுல. எனவே 96 வயது வரை தொடர்ந்து இறைநிலை விளக்கத்தை பேசிக் கொண்டிருந்த அருள் தந்தை அவர்களை ஏற்றுக்கொண்ட நாம் இதில் எந்தவித தொய்வுக்கும் இடமில்லை. எனவே இருள்நிலையை விளங்கிக் கொள்வதற்கு, இந்த இருளாக இருக்கிற நிலையை, மௌனமாக இருக்கிற நிலையை, இந்த ஈச நிலையை விளங்கிக் கொள்வதற்கு வெறுமன இருள்நிலைக்கு இதை உணர வேண்டும் என்று சொன்னால் வெறுமனே இந்த சடங்குகள் எல்லாம் போதாது. மக்களை இந்த சடங்குகள் எல்லாம் விடுவித்து இதை உணர இருள் நிலைக்கு மனம் அடங்கி ஈசனோடு ஒன்றாகி இணைந்தவென்னே உணர்வதுதான் மெய்ப்பொருள் உணர்வாம். அதுவரையில மெய்ப்பொருள் உணர்வு கெட்டு போவதில்லை. எவ்வளவுதான் இவர்கள் கற்பூரம் ஏற்றினாலும், எவ்வளவுதான் விதவிதமான ஓசைகளை எழுப்பினாலும் கூட அந்த வெளிப்புற சடங்குகளினால் ஈச நிலை அடைவார்களா என்றால் இல்லை. மாறாக அந்த இருள் நிலைக்கு மனமடங்க வேண்டும். அந்த இருள்நிலைக்கு மனமடங்கினால்தான் ஈசனோடு ஒன்றாகி இணைந்த பின்னே உணர்வதுதான் மெய்ப்பொருள் உணர்வாம். இருள் நிலையை உணர்வதற்கும் பொருள் வடிவம் மனம் கொண்டால் எவ்வாறு பொருந்தும்? இறைநிலையை உணர வேண்டும் என்றால் பொருள் வடிவம் மனம் கொண்டால் பொருந்துவது எவ்வாறு என்று அருள் தந்தை அவர்கள் கேட்கிறார். இருநிலையிலேயே தான் சென்று உணர வேண்டாம். மாறாக நான் சொன்னது போல கற்பூர ஆராதனையிலேயோ மற்ற சடங்குகள், சடங்கு வழிபாடுகள் எல்லாம் இருக்கிறது. அவைகளெல்லாம் ஒரு உணர்த்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டது. ஆனா என்ன நடக்குதுன்னா, இந்த உணர்த்துவதற்காக நமக்கு கொடுத்த அந்த பொருள் வடிவத்துல மனம் ஊட்டி அங்கேயே தொற்றிக் கொண்டு விடுகிறதே தவிர இருநிலை போகல. அப்படின்னா எப்படி உணர்ந்து பொருந்துவது? எண்ணமின்றி மனம் ஒடுங்கி இருளாகி பழகுவதற்கு ஏற்ற உயிர் உணர்வே இந்த மறைபொருள் உணர்த்த குருவடி தொடர்வீர் என்று அருள் தந்தை அவர்கள் சொல்கிறார். அவ்வாறு வெறுமனே சொல்லிவிட்டு போவதில்லை. எப்படி இருநிலைக்கு செல்வது, எப்படி அந்த ஈசன் நிலையோடு ஒன்றுவது என்கிற வழிமுறையையும் அருள் தந்தை அவர்கள் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க. எப்படி இருக்கணும்னா, கண்ணை திறந்திருக்க கூடாது, அமைதியா இருக்கணும், ஆனா விழிப்பா இருக்கணும். எங்க விழிப்பா இருக்கணும்னா, இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கு மட்டம். எவ்வளவு நாள் இதை செய்யணும் அப்படின்னா, எவ்வளவு நாள் ஏதாவது லிமிட் இருக்கா? 10 நாள் 48 நாள் ஒரு மண்டலம் சாப்பிட்டா உடம்பு நோய் சரியாயிடுங்கிறாங்களே, அல்லது ஒரு நிலை பழகும் என்று சொல்கிறார்களே,
அது மாதிரி 48 நாள் செய்தா போதுமா அப்படின்னா, அல்ல அல்ல. எவ்வளவு காலம் உன்னுடைய உடலிலே உயிர் இருக்கிறதோ, உயிர் உடலிலே இயங்குகிறதோ, அது வரையில் நீங்கள் இந்த இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கி விடுகிற அந்த உறைந்து உறைந்து நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். கரைந்து போம். எனவே இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு நிலையிலே விழிப்பாய் நிற்க என்று இந்த வழிமுறைகளையும் சொல்லும்போது, நாம் இதனோடு கூட அருள் தந்தை அவர்கள் சொல்லிய இறைநிலை விளக்கத்தை மக்களுக்கு மிக தெளிவாக எடுத்து செல்லும் போதுதான் ஆழ பதிந்து எப்படி இறைநிலை ஒளியாக, ஒளியாக, சுவையாக, மனமாக, மனமாக பரிணாமம் பெற்று இந்த மக்களிடை மாந்தரிடை உலக பொருட்களை பரிணாமம் அடைந்திருக்கிறது என்கிற அந்த செய்தியை எடுத்து செல்லும் போது மக்கள் இந்த புறச்சடங்குகளிலிருந்து மீண்டு, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஒளி ஒளி வழிபாடு என்பது இன்னும் வேடிக்கையாக சொல்ல வேண்டும் என்றால் வருத்தப்பட்டும் சொல்லுகிறேன். நான் சில வள்ளலார் சுத்த சன்மார்க்க சங்கங்களில் எல்லாம் பேச அழைக்கப்படுகிற போது அங்கே போவேன். அங்கேயும் அருள் தந்தை அவர்களுடைய சில கருத்துக்களை சொல்லி, வள்ளலார் அவர்கள் 5 திருமுறைகள் வரை இருந்த அந்த நிலைகளை மாற்றி 6ஆம் திருமுறையில கடை விரித்தார்களா, அதை கொள்வாரில்லை, கடை விரித்தார் கொள்வாரில்லை என்று வள்ளலார் அவர்கள் வேதனைப்பட்டார். ஆனால் அவர் வேதனைப்பட்டது இன்று வரை நீடித்துக் கொண்டே இருக்கிறது என்பதை கண்கூடாக பார்க்கிறேன் என்று அந்த மன்றத்திலிருந்தே அதை சொல்வேன். ஏன்னா அங்கேயும் இதுதான் நடக்கிறது. ஒளி வழிபாடு என்று சொன்னதை உள்ளே ஏற்றுக்கொள்ளாமல் கட உள் என்று உள்கடந்து அதனை ஏற்றுக்கொள்ளாமல் இப்பொழுது அது புறச்சடங்காக மாறிக்கொண்டிருக்கிற நிலையினை சுத்த சன்மார்க்க சங்கங்களிலும் என்னால் பார்க்க முடிகிறது. அங்கேயும் ஒளியேற்றி வைத்து அதன் மீது 7 திரைகளை போட்டு வண்ணத் திரைகளை போட்டு ஒவ்வொன்றாக விளக்கி விளக்கினை காட்டி முடித்த பிறகு அங்கே வைக்கப்பட்டிருக்கிற அந்த விபூதியை எடுத்து எல்லோரும் பூசிக்கொண்டு பிற்பாடு தரப்படுகிற உணவு வகைகளை பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு கலைந்து செல்கிற அந்த நிலையினை தான் சுத்த சன்மார்க்க சங்கங்களிலே கூட நான் பார்க்கிற போது அங்கேயே அதை குறிப்பிட்டும் இருக்கிறேன். வெறுமனே எல்லா ஞானிகளும் இந்த இருள் நிலையிலிருந்து வந்த ஒளி ஒளி நிலை என்பதை காட்டுவதற்காக காட்டிய அதைத்தான் வள்ளலார் அவர்களும் ஒளி நிலையாக காட்டினார். ஆனா அடுத்து வருகிறவர்கள் வெறுமனே அந்த விளக்கத்தை தர மறுத்து அல்லது அதை பற்றி விரிவாக பேசாமல் வெறுமனே இந்த புறச்சடங்குகளையே மக்களை இட்டு செல்கிற அந்த அவல நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால்தான் அருள் தந்தை அவர்கள் சொன்னார், நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கமானது அவர் கூட சில சமயம் பொது அருள்நெறி சமயம் என்று அதற்கு பெயரிட்டு அழைத்த காலகட்டங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் பிற்பாடு அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், எந்த காரணம் கொண்டும் உலக சமுதாய சங்கம் ஒரு சமயமாக மாற்றப்பட வேண்டாம். ஏன் மாற்றப்பட வேண்டாம்னா அவருக்கு தெரியும், மாற்றினால் வரக்கூடிய இடர் இதுதான். பிற்பாடு விளக்கங்கள் மறைந்து பழக்கங்கள் மேலோகி பழக்கங்களுக்கே அடிமையாகி போகக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவன் மனிதன். வல்லமை பெற்றவன் அவன் எப்பொழுதும் பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் போராடி கொண்டு போவதில்லை. எப்பொழுது பழக்கம் மேலிடுகிறதோ அந்த பழக்கத்தின் மேலேயே போய் விளக்கத்தை முற்றிலுமாக மறந்து விடுகிற நிலைமை ஏற்பட்டுவிடும் என்பதனால தான் நம்மை போன்றவர்களை எல்லாம் பேராசிரியர்களாக ஆசிரியர்களாக உருவாக்கி தொடர்ந்து இந்த விளக்கங்களை மக்களுக்கு தந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற அந்த பணியினை நமக்கு இட்டு சென்றிருக்கிறார். அந்த வகையில சில செய்திகளை மட்டும் சொல்லி பிற்பாடு அந்த ஒளியும் ஒளியும் என்கிற இந்த சிந்தனை விருந்தை மிகச் சிறப்பான முறையில முடித்து நிறைவு செய்ய இருக்கிறோம். இறைநிலை, எல்லாம் வல்ல இறைநிலை இறை இருப்பு நிலை என்று அருள் தந்தை அவர்கள் சொல்கிறார். இருப்பு நிலைன்னா அது இயக்கமற்று அசைவற்று வெளிச்சமற்று ஓசையற்று இருக்கிற நிலை. அப்போ ஓசையற்று வெளிச்சமற்று இருக்கிறது என்று சொல்லும் போது ஓசை, வெளிச்சம், ஆற்றல், இயக்கம் எல்லாம் இல்லாத நிலை அல்ல, உள்ளுக்குள் இருக்கிறது, இருப்பாக வைத்திருக்கிறது. அதாவது அருள் தந்தை அவர்களுடைய சொல்லாடல் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், கவிஞர்கள், நானும் கவிஞர் என்பதனால சொல்கிறேன், நாங்களெல்லாம் எதுகை மூலகிக்காக எழுத்துக்களோடு
சொற்களோடு சண்டை போட்டுக் கொண்டிருப்பவர்கள். ஆனா அருள் தந்தை அவர்கள் இந்த எதுகை மோனை ஆசை சீரென்றெல்லாம் கவலைப்படுபவர்கள். அவருக்கு எழுத தெரியும், பாடல் எழுத தெரியும். ஆனால் பாடலிலே சொல்ல வந்த கருத்து எந்த விதத்திலும் சிதைந்து விடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருப்பார். எந்த சொல்லை எந்த இடத்துல போட வேண்டுமோ அந்த சொல்லை போடுவார். அது எதற்கு அது எதுகைக்கு மூளைக்கு சரியாக ஒத்து வரவில்லை என்பதை பற்றி அவர் கவலைப்படுவதே இல்லை. அது தேவை. அது ஒரு யாப்பிலக்கணத்துல ஒரு அழகு போலதான். அந்த வகையில அருள் தந்தை அவர்களுடைய சொல்லாடல் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்குங்க. அது இதுவரையில யாரும் அந்த மாதிரி ஒரு சொல்லாடல இல்லவே இல்லை. இருப்பு நிலை, அது இது இருப்பு நிலை. இருப்புனா என்னங்க? ஸ்டாக். இருப்புனா ஸ்டாக் தானே. நம்ம வணிகத்துல நம்ம சொல்லுவோம் எவ்வளவு இருப்பு இருக்கு அப்படின்னா எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னா. இப்போ அது ஒரு ஸ்டாக். அந்த ஸ்டாக்ல அந்த இருப்புல என்ன இருக்குன்னா எல்லாமும் இருக்கு. நான் சொன்ன ஒளியும் இருக்கிறது, ஒளியும் இருக்கிறது, இயக்கமும் இருக்கிறது, ஆற்றலும் இருக்கிறது, சுவையும் இருக்கிறது, மனமும் இருக்கிறது. மனமாக இயங்கிக் கொண்டிருக்க அந்த மனமும் அதற்குள்ளே இருக்கிறது. எல்லாம் அடங்கிய ஒரு பெட்டகம் அந்த இருப்பு. அந்த இருப்பு நிலை இயக்கம் பெறுகிற போது, அசைவு பெறுகிற போது எல்லாமும் ஆகிறது என்பதுதான் செய்தி. ஒரு பக்கம் விஞ்ஞானத்தை எடுத்துக்கொண்டால் இங்கிருந்து போகும், இங்கிருந்து புறப்படும். நம்ம கண்டப்படுகிற எல்லா தோற்ற பொருட்களும், இந்த உலகில் உள்ள அத்துணை தோற்ற பொருட்களும், கோடான கோடி நட்சத்திரங்களானாலும் சரி, பூமி போன்ற கிரகங்களானாலும் சரி, இந்த பூமியிலே இருக்கக்கூடிய தோற்ற பொருட்கள், கல், மண் போன்றவைகளானாலும் சரி, வாழ்ந்து கொண்டிருக்கிற உயிர் பொருட்கள், சடப்பொருட்கள் எதுவானாலும் சரி, எல்லாம் எதுவாலானது என்பதை அறிவியல் இன்றைக்கு சொல்லிவிட்டது. எல்லாம் அணுக்களால் ஆனது. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு பீரியாடிக் டேபிள் என்று ஒன்று இருக்கிறது. அதுல 112 வகைக்கு மேல வகைகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி வகைகள் பிரிக்கப்பட்டிருக்க தனிமங்கள் என்று சொன்னா என்ன அர்த்தம்னா 112க்கு மேற்பட்ட வகையில் அணுக்கூட்டு சேர்க்கை இருக்கிறது இந்த உலகத்துல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன்னு, தங்கம்னா தங்கம் ஒரு வகை அணுக்களால் ஆனது என்று சொன்னால் அந்த அணுக்கள் எப்பேற்பட்ட அணுக்கள் என்றால் அந்த அணுக்களில் உள்ள புரோட்டான்கள், ஒவ்வொரு அணுவிலும் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்கிறது. அதில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கை 79 என்கிற அளவுல யூனிஃபார்மா அந்த அணுக்கள் எல்லாம் 79 புரோட்டான்கள் அடங்கிய அணுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தா அது என்ன பௌதிக என்ன தனிமம் ஆகிறது என்று சொன்னா அது தங்கமாகிறது. அப்படி உலகில் உள்ள எல்லா பொருட்களும் அணுக்களின் கூட்டு சேர்க்கை தான் என்பதை விஞ்ஞானம் ஒத்துக்கொண்டு அது மேலும் ஆராய்ந்து பார்க்கும்போது அதற்குள்ளே எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்கிறது என்பதையும் ஆராய்ந்து அணுகி நுணுகி பார்த்து முடிவுக்கு வந்த பின்பு இன்னும் ஆராய்கிறது. இந்த பரமாணுக்களுக்கெல்லாம் எது மூலம் என்று ஆராய்ந்து எது மூலம் என்று ஆராய்ந்து பார்த்தால் இப்பொழுது ஒரு சற்றேறக்குறைய 6-7 வருடங்களுக்கு முன்பு போக்சான் தியரி என்று ஒன்றை உருவாக்கி போக்சான் பார்ட்டிகிள் அல்லது அதற்கு கடவுள் துகள் என்று பெயரிட்டு இதற்கும் மூலமாக இருக்குவது துகள்தான் என்று ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். ஒரு சற்றேறக்குறைய ஒரு 8 வருடங்களுக்கு முன்பு. ஆனால் இந்த ஆராய்ச்சி கடந்த 50 ஆண்டுகளாக இது குறித்த அறிவியல் அறிஞர்கள்லாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது பற்றிய கட்டுரைகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருந்தது என்பது ஒரு பக்கம் உண்மைதான். ஆனால் அருள் தந்தை அவர்கள் 60-70 ஆண்டுகளுக்கு முன்பே இதற்கு துகள், டஸ்ட் பார்ட்டிகல் என்று அருள் தந்தை அவர்கள் பெயர் வைத்துவிட்டார். இந்த டஸ்ட் பார்ட்டிகல் என்பதை பெயர் வைத்ததோடு மட்டுமல்லாமல் அதற்கு மேலும் ஒரு படி மேலே சென்று அது மேல ஒரு படி போயிட்டாரு. என்னன்னா இந்த டஸ்ட் பார்ட்டிகிள், அந்த டஸ்ட் என்று சொல்லப்படுகிற அந்த துகள் எதிலிருந்து எப்படி உருவாகி இருக்க கூடும் என்று அருள் தந்தை அவர்கள் அனுமானம் என்று சொல்லக்கூடிய அறிவின் அடிப்படையில் ஆராய்ந்து அதை சொல்லியிருக்கிறார். அது என்னன்னா இயக்கமற்ற ஒன்றை வேறு ஏதோ ஒன்று இயக்குவது என்பது இயலாத ஒன்று. அதுவே இயக்கம் பெறுகிறது என்று அருள் தந்தை அவர்கள் ஒரு கோட்பாடினை அற்புதமாக வைக்கிறார். இது என்ன கோட்பாடுனா, தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலினால் இறைநிலை எப்படின்னா அது தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலினால் இயக்கம் பெறுகிறது அப்படின்னு ஒரு 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 விளக்கத்தை அருள் தந்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் இந்த சமுதாயத்திற்கு. இறைநிலையை பற்றிய குழப்பத்தை தீர்க்கிற எங்களுடைய மன்றங்கள் எல்லாம் எழுதி போட்டிருக்கிறத பார்க்கலாம். இறைநிலையின் தேடல் என்பது
இங்கே முடிவு, இறைநிலை தேடல் பயணம் இங்கே முடிவுறுகிறது என்று நாம் போடுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அருள் தந்தைகள் இந்த இறைநிலை கடவுள் பற்றிய தேடல், அது குறித்த பயணம், அதனை முடித்து வைத்து இந்த சமுதாயத்திற்கு நற்பணியாற்றி சென்றிருக்கிறார். அப்போ இறைநிலையானது தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலினால் திணிவுற்று அதுவேதான், அதிலிருந்துதான் இந்த துகள்கள் வெளியே வந்தது என்று, இறை துகள்கள் வெளியே வந்தது என்று அருள். இதை புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். இதை ஏற்கனவே பல பெருமக்கள் சேர்ந்திருக்கிற இங்கே இணைந்திருக்கிற அன்பர் பெருமக்கள் பல பேருக்கு இந்த விளக்கம் கிடைத்திருக்கும். இருந்தாலும் கூட இயல்பாக புரிந்து கொள்வதற்காக ஒரு உருவகப்படுத்தி சொன்னால்தான் புரியும் அல்லவா? சொல்கிறேன் பாருங்க. ஒரு நீங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிய ஒரு ட்ரே, ஏதாவது ஒரு அலுமினிய ட்ரேவோ அல்லது பிளாஸ்டிக் ட்ரேவோ ஒன்றை கற்பனை செய்து கொள்ளுங்க. அந்த ட்ரே முழுக்க கோலி குண்டுகளை நிரப்புங்க. இப்ப இந்த ட்ரே என்பது இந்த பிரபஞ்சம். ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன். பிரபஞ்சத்தை இந்த ட்ரேக்குள் அடக்க முடியாது. ஆனால் ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன். ஒரு சதுர வடிவில, ஒரு பெரிய வடிவில ஒரு ட்ரேவை எடுத்துக்கொண்டு அது முழுக்க இறை அந்த கோலி குண்டுகளை நிரப்புங்கள். இப்ப இந்த கோலி குண்டுகளை இறைநிலைக்கு சமமாக பாவித்துக் கொள்ளுங்கள். இன்னும் கோலி குண்டுகளை அதுக்குள்ளே போட்டுக்கொண்டே இருந்தா என்ன ஆகும்னா, அது வேற எங்கே இருந்து அழுத்தம் வர வேண்டாம். இறை நிலையே ஒன்றை ஒன்று நெருக்கி அது அழுத்தம் பெற்று அது சிதறுகிற ஒரு நிலையை நீங்கள் பார்க்கலாம். மேல வருகிற நிலையை பார்க்கலாம். அப்படியாகத்தான் இந்த இறைநிலை சூழ்ந்து அழுத்தி கொண்டிருப்பதனால அதனுடைய அழுத்தத்தினாலேயே அது இயக்கம் பெறுகிறது. இயக்கம் பெறுகிற போது அது இறை துகள்களாக வெளிவந்து சிதறுகிறது. சிதறுகிற போது அது எங்க விழுகிறது சொன்னால் அதே ட்ரேல தான் விழுது. வேற எங்கேயும் விழல, அதே ட்ரேல தான் விழுது. இப்ப அந்த ட்ரேலே விழும்போது அந்த ட்ரேல ஒரு உரசல் ஏற்படுகிறது. அந்த உரசல் தான் அலையாக தொடர்ந்து பரவிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு பெயர் காந்த அலை என்று சொல்கிறார். அப்படி இந்த காந்த அலை முதலாக அலை வடிவம் எடுக்கிற அந்த சேர்க்கை இருக்கு பாருங்க, அந்த அணுக்கூட்டு, அணுச்சேர்க்கை, அதை பேரணுவாக மாறுகிறது. எப்படின்னா காற்றாக, அழுத்த காற்றாக, நீராக, நிலமாக. இறைநிலை என்கிற அந்த விண் தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலினால் திணிவு பெற்று அதிலிருந்து துகள்கள் வெளியே விழுந்து 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 அது அலையாக வரும்போது முதலில் வருகிற அலை அது காற்று. காற்றுனா உங்களுக்கு தெரியும், காற்று என்றால் ஒளி என்றார். காற்றின் மூலமாகத்தான் ஒளி எழுப்பு. ஒரு புல்லாங்குழலை நீங்கள் எப்படி ஓசை கேட்கிறீர்கள் என்று சொன்னா, புல்லாங்குழல் என்கிறது ஒரு மூங்கில் தான், வெறுமனை மூங்கில் தான். அந்த மூங்கிலிருந்து ஓசை எதுவும் வரவில்லை. மாறாக அந்த புல்லாங்குழலில் இருக்கிற அந்த மூங்கில் ஒரு ஓட்டை வழியாக காற்று உள்நுழைந்து வெளிவருகிற போது அதில் இருந்து ஓசை வெளிவருகிறது. எனவே இந்த காற்றின் ஒளிதான் ஓசையாக நமக்கு கேட்கிறது. முதல்ல இந்த பிரபஞ்சத்துல இந்த கேட்கக்கூடியது எதுவாக இருக்கும் என்று சொன்னால் ஒளியாகத்தான் இருக்கு. இதைத்தான் வைணவத்துல ஒரு உருவகப்படுத்துகிறார்கள். ஒரு உருவத்தை படைக்கிறார்கள். அதற்கு விஷ்ணு என்று பெயரிடுகிறார்கள். அந்த விஷ்ணு என்கிறவருக்கு என்ன தர்றாங்க? சங்கு ஒளி, சங்கை கையிலே கொடுக்கிறார். ஒளி முதல்ல ஒளி என்கிற ஒரு 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 குறியீட்டை உருவாக்குகிறார்கள். அந்த குறியீட்டின் மூலமாக இதைத்தான் சொல்ல விரும்புகிறார். இந்த விஷ்ணு என்கிற இறைநிலை அதிலிருந்து வந்த முதல் நிலை எதுவென்றால் ஒளி, காற்றின் ஒளி என்று. இந்த காற்று பல்வேறுபட்ட நிலையிலே அழுத்த காற்றாக மாறும்போது அதுவே சூடாக வெளிச்சமாக வெளிப்படுகிறது. எனவே காற்றிலிருந்து ஒளியும், வெளிச்சத்திலிருந்து அல்லது அழுத்த காற்று என்று சொல்லப்படுகிற அந்த அழுத்த காற்று என்று சொல்லப்படுகிற அந்த நெருப்பிலிருந்து சூடும் வெளிச்சம் வெளியே வருகிறது. அடுத்தது ஒளி. ஒளி ஒளி. இப்ப நீங்க இப்ப இந்த ஒளியும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதற்கு அப்புறம் வந்தது எல்லாமே இந்த ஒளியின் ஒளியின் அடிப்படையில தான் இந்த பிரபஞ்சம் எல்லாமே இருக்கிறது என்கிற செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதற்கு மேற்பட்டு உருவாகிற அத்தனையும் ஒளியும் தான். இப்போ நம்முடைய வள்ளுவனார் அவர்கள் மிக அற்புதமாக குறிப்பிடுவார்கள். என்னன்னா, வள்ளுவனார் அவர்கள் சொல்லுவார்கள், நீரின்றி அமையாது உலகு. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னா, நீர் என்பது எதன் வடிவம்னா எதுங்க? இதற்கு அடிப்படை இதே காற்றும் அழுத்தும் காற்றுமே தான். நீரில் என்ன இருக்கு? H2O என்று இருக்கிறது.
ஹைட்ரஜன் என்பதும் ஆக்சிஜன் என்பதும் வேறொன்றும் இல்லை, காற்றேதான். காற்று என்பது ஒளியின் மூச்சு, ஒளியின் மூலம் காற்று, இப்போ ஒளி. எனவே இந்த நெருப்பு, இந்த காற்று என்று சொல்லப்படுகிற இந்த காற்று இரண்டும் தான் பேஸாக இருக்கிறது. நீர் வருகிறது, அதிலிருந்து நீர் வருகிறது. நீர் வந்த பிறகு அந்த நீரில் இருந்துதான் அழுத்தப்படும் போது, அது அடர்த்தியாகும் போது அது நிலமாக மாறுகிறது. அப்ப இப்படி போனீங்கன்னா நிலம் நீராவதும், நீர் எதனால் ஆனது? காற்றாலும் நெருப்பாலும். இப்ப நீரின்றி அமையாது உலகு என்று சொன்னார் அல்லவா? அப்ப நீர் இல்லாமல் இந்த உலகமே இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய உடம்பை எடுத்துக்கொள்ள கூட நம் உடம்புல சற்றேறக்குறைய 77% முழுக்க முழுக்க நீரால் ஆனதுதான் என்று. இந்த பிரபஞ்சம் முழுவதும் கூட, பூமி, பிரபஞ்சம் அல்ல, பூமி முழுவதும் எடுத்துக்கொண்டாலும் கூட எல்லா இடத்திலும் இருப்பது எதுன்னா நீர் தான். முக்காவாசி பங்கு நிறைந்திருப்பது நீர் தான். அப்போ நீர் அழுத்தப்படும் போது அல்லது அடர்த்தியாகும் போது அது நிலமாகும். அந்த நிலத்திலே உயிரினங்கள் உருவாகி ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு என்று வருகிறது. இப்ப இந்த ஓரறிவு, இரண்டறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு என்கிற இந்த பரிணாம வளர்ச்சியை பார்த்தீர்கள், இறைநிலையின் பரிணாம வளர்ச்சியும் இங்கே பூமி தோற்றத்துல வந்த உயிரின தோட்டத்தின் பரிணாம வளர்ச்சியை உற்று நோக்கினால் அதே இறைநிலையின் வரலாறு இங்கே உங்களுக்கு புலம். முதல்ல இருப்பது என்னதுங்க? தொடு உணர்வு, அழுத்த உணர்வு. அழுத்த உணர்வு என்பது நான் கூட அடிக்கடி மன்றங்களை சொல்வேன், எப்படி எல்லாம் பாருங்க வழிபாடுகள் முறைகள் எல்லாம் நாம் வணங்குகிறோம். எதை வணங்குகிறோம்னா, முதல்ல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு வேப்ப மரம் இருந்ததுன்னா வேப்ப மரத்துக்கு ஒரு மஞ்சள் சாத்தி, அதற்கு ஒரு துணியை போத்தி, அதுக்கு ஒரு வழிபாட்டு நடத்துவாங்க. மரங்கள் உலகம் முழுக்க போற்றப்படுகிறது. புத்தருக்கு போதி மரம் என்பது போல எல்லா உலகில் உள்ள எல்லா சித்தர்களும் அவங்க அவர்களோடு சம்பந்தப்பட்டு ஒரு மரம் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், மரம் என்பது எதற்கு ஈடு? தொடு உணர்வுக்கு ஈடு. தொடு உணர்வு என்பது இறைநிலையின் முதல் கட்டம், இயக்கமற்ற நிலையில் அழுத்த உணர்வோடு இப்படி ஒரு கட்டம். அதற்கு அடுத்து மெதுவாக அது சுவை உணர்வு, நுகர்தல், என கேட்டல், பார்த்தல், பிற்பாடு கேட்டல் என்று ஒரு நிலைக்கு நகர்ந்து வந்து அறிவு என்பது கடைசியாக மனிதன் என்கிற நிலையில் அது மனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. மனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. மனம் எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிற நிலையில் இருப்பதுதான் நாம் இப்பொழுது மனதிற்கு இறைநிலை விளக்கத்தை தருகிறோம். அருள் தந்தை அவர்கள் இந்த ஒளியும் பேசும்போது சொல்வாருங்க, நித்தம் நித்தம் தவம் இருக்க பழகும் போது நீ காண நேரிடும் பல் விந்தை உன்னுள் இரத்த சுழல், காற்று சுழல், உணவினின்று ரசம் பெரிதல், சீரணித்தல், இவற்றில் உள்ளே எத்தனையோ விதமான நாதம் கேட்கும். நீங்க கேட்டிருக்கீங்களான்னு தெரியாது. வந்திருக்கக்கூடிய அன்பர்கள்ல சில பேர் பல பேர் ஆழ்ந்து தவம் செய்து பழகி இருப்பீர்கள். அப்படி ஆழ்ந்து தவம் செய்து பழகியவர்களுக்கு தெரியும், நன்றாக தவம் செய்யும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஜீரண உறுப்புகள்ல உடல்ல உணவு ஜீரணமாகுது பாருங்க, பிரிந்து இன்னொரு இடம் போகும். அது நல்லா கேட்கும். அது எனக்கு கேட்டிருக்கிறது. அருள் தந்தை அவர்களின் அன்பு குரல் கேட்டிருக்கிறது என்று அருள் தந்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த அனுபவம் இதுவரையில் எனக்கு கிட்டவில்லை, உண்மை. ஆனால் இது மாதிரி அருள் தந்தை அவர்கள் பாடலை இவர் சொல்வது போல, நித்தம் நித்தம் தவம் இருக்க பழகும் போது நீ காண நேரிடும் பல் விந்தை உன்னுள் இரத்த சுழல், காற்று சுழல், உணவினின்று ரசம் பெரிதல், ஜீரணித்தல், இவற்றில் உள்ள எத்தனையோ விதமான நாதம் கேட்கும். ஈதன்றி உடலில் சூடு அதிகமானால் சத்தமுடன் பல வர்ண ஒளிகள் தோன்றும். இப்ப ஒளியும் என்றது இறைநிலையின் அந்த மூலத்தில் இருப்பதை நம்முடைய உடலிலேயே நம்ம கடக்கும். அப்போ எப்ப கடக்க முடியுங்க? உள்ளி கடக்கலாம் என்று அருள் தந்தை அவர்கள் சொல்கிறார். அதை ஒரு பாடல்ல அருமையா சொல்றார். உடலிலே உள்ள ஒளியை காண, ஒளியும் வேற எங்கேயும் போய் பார்க்க வேண்டாம். மக்கள் எல்லாம் கோவில்ல போயிட்டு கற்பூர ஆராதனையும் ஓசையிலையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஒரு விளக்கத்தை கேட்டு விஞ்ஞான முறைப்படியும் தத்துவ விளக்க முறையோடையும் கேட்டால் இறைநிலையின் என்கிற அந்த மூலத்திலிருந்து வந்த ஒளியை புரிந்து கொள்ளலாம்.
அந்த ஒளியை நம்முடைய உடலிலேயே நம்ம பார்க்கலாம், கேட்கலாம், பார்க்கலாம். உடலினிலே உள்ள ஒளியை காண உனக்கு இன்பம் மிகும் எனினும் இதற்கு மேலாக தொடர் கொண்டு பல பொருளின் கண்டுவிட்டோம். சுகம் என்ற அத்தனையும் சலிப்பும் கண்டோம். கட உள் நீ இவை அனைத்தும் அறிந்து தாண்டி, வெளியிருக்கிற இதெல்லாம் தாண்டி உனக்குள்ள இருக்கிற ஒளியும் காண முடியும். எப்படின்னா கடந்து உள் செல்ல உன்னால் ஒரு ஒளியும் காட்சி உனக்குள்ளாகவே தெரியும் என்று சொல்லி ஆரம்பத்தில் நான் சொல்வது போல எங்கோ போய் ஒளியும் காட்சி எல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இல்லை. மக்களுக்கு எளிய முறையில் ஒளி காட்சி காட்டுவிக்க முடியும், காட்டுவிக்க சொல்லியிருக்கிறார் அருள் தந்தை சொல்லி இந்த வாய்ப்பினை நல்கிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஐடி நிர்வாகத்தினருக்கும் இதுகாரும் மிக அருமையாக இந்த நிகழ்ச்சியை அமைதியாக கேட்டு கழித்த மகிழ்ந்த அத்துணை அன்பர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். தற்போது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதலாவது அன்பராக உமையாள் அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அளிக்கிறோம். வாழ்க வளமுடன். நீங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாங்க. உமையாள் அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா, இறைநிலைங்கிறது வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம்னு சொல்றோம். அது ஒளியா இருக்கிறது அப்படிங்களையா? வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளம் நான்கும் இணைந்த பெருவெளி எனும்போது இந்த நாளும் அதற்குள்ள இருப்புநிலையாக இருக்கு. அது இயக்கம் பெறுகிற முதல் நிலை காற்றாக, நெருப்பாக, மெதுவாக பல வடிவங்கள் 5 பௌதிக பொருட்களாக வடிவம் எடுக்கிறது. அதுல இருக்கிற எல்லாவற்றையுமே நாம வந்த சித்தர்கள் தெய்வ உருவ வடிவமைத்து அதை வழிபட செய்திருக்கிறார்கள். இறைநிலை உணர்வதற்கு தான். அதுல ஒரு வடிவம் தான் ஒளி வடிவம். ஆனா அதுக்கு மூலம் இறைநிலை என்பதுதான். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. அருட்பெரும் ஜோதின்னு சொன்னீங்களங்க, ஜோதியாவும் இருக்குங்கிறது அப்படி வள்ளலார் அதேதான். வள்ளலார் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஒளியும் அதாவது வெளிச்சமும் சத்தமும் இல்லாமல் இல்லை, அது இருப்பாக உள்ளே இருக்கிறது. அதில் இருக்கிற ஒரு பாட்டு ஜோதி வடிவமாக வள்ளலார் கண்டார். அருள் தந்தை அவர்கள் அதை அன்பு குரல் என்றும் சொன்னார், அன்பு ஒளி என்றும் சொன்னார் என்று சொன்னேன். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. சிறப்பான வழக்கங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மார்களே அவரிடம் கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். நீங்க கேள்வி கேட்கலாங்க. அட்மிட் பண்ணிட்டு வாழ்க வளம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா உங்களுடைய பேரு உங்கள் தமிழுக்கு தான் முதல்ல தலை வணங்குறோம். ஏன்னா அந்த தமிழ் உரையை கேட்கல ரொம்ப நல்லா ஒரு வித்தியாசமா உங்க பேரை காலையில ஜூம்ல பார்த்தோன்னே தவம் குரூப்ல போட்டோன்னே நினைச்சேன் ஐயாவுடைய தமிழை கேட்கறதுக்காக நீங்க தனியா உட்கார்ந்து வாழ்ந்து கேட்டாதான் அது புரியும். கடகடன்னு எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லையா, அந்த தமிழை ரசிக்கிறதுக்கு ஒரு தனி வேணும். நீங்க சொன்னீங்க அருள் பேராற்றல் அன்பொழி, அதாவது அருள் பெருஞ்சோதியும் அருள் பேராற்றலும் ஒண்ணு. அது அழகான விளக்க உமையால மாத்த சொல்லிட்டீங்க. இப்ப தங்கத்தை பத்தி நீங்க சொன்னது எனக்கு நீங்க வித்தியாசமா இருந்துச்சு. தங்கம் உருவம்னு தெரியும், இவ்வளவு கூட்டு என்னோட அணுவோட இருக்கு, அப்ப எல்லா உலகத்துக்கும் இது இருக்கு அப்படிங்கறத நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேங்க. இப்ப நீங்க என்னையா தங்கம்னு ஏதோ சொன்னீங்களே இல்லையா, தங்கம்ங்கிறது 112 அணு கூட்டோட இருக்குங்கிறது இன்னைக்கு வித்தியாசமா நான் கேட்டேன். ஏன்னா நமக்கு இது தங்கம் உருகும், அது ஒரு திரவமா கூட மாறும்னு தான் நம்ம படிச்சிருக்கோமே ஒழிய இதுல இவ்வளவு நுணுக்கம் இருக்குங்கிறது இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டோம் ஐயா. அறிவியல். அத்தனை தனிமங்கள்லயும் அணுக்கள், ஆனா ஒவ்வொரு அணுக்களும் ஒரு வகை. அதுக்குள்ள இருக்கிற எண்ணிக்கையின் வேறுபாடு காரணமாக அது ஒவ்வொரு பெயரிட்டு அழைக்கப்படுகிறது. அவ்வளவுதான். அதுக்கு வச்ச பேரெல்லாம் மக்கள் தான், மக்கள் தான். ஆமா, அது மாதிரி இந்த கோழிக்குண்டு ரொம்ப புரிஞ்சது. ஆனா நீங்க சொன்னதுல அது புரியலைன்னு சொல்லல. ஆனா காற்று, அழுத்த காற்று, அது அழகா சொன்னீங்க.
இப்ப நம்ம அந்த வானிலை அறிக்கையில இப்போ சுனாமி வரையில என்ன சொல்லுவாங்க, காற்று அழுத்தம் கூடி அது அந்த இடத்துல கரையை கிடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம அந்த புயல் வரும்போது நம்ம கேட்போம். காற்று அழுத்தமாகி அழுத்தம் குறையுது கூடுது அதைத்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பிரஷர் அது வேற இது வேற. ஆமா, அந்த பிரஷர் என்பது வேற. அந்த பிரஷர் என்பது வேற, அழுத்தம் என்பது தீவிரத்தை அவங்க அப்படி பெயரிட்டு அழைக்கிறார்கள். இது அந்த அணுக்களின் சேர்க்கை இன்னும் அடர்த்தியாகும் போது அது நெருப்பாக மாறுகிறது. இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, கையில மெதுவா வச்சீங்கன்னா காத்து, அதையே கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சீங்கன்னா அதுவே நெருப்பு. காற்று கொஞ்சம் ஒண்ணு சேர்த்து நல்லா அழுத்தி பாருங்க. இப்பவும் காற்றாலதான் அது உரசுறீங்க, ஆனா வருவது என்னமோ நெருப்பு, சூடு. அப்படிதான் அது மலருது. அடுத்து அது திரும்பவும் நீராகவும் நிலமாகவும் மாறி வந்திருக்கு. ஆனா அந்த ஒளிதான் நமக்கு பூமியா கொண்டு வந்திருக்கு. ஏயா அது ரொம்ப நல்லா இருந்தது. இறைநிலை விண்தான். விண்ணிலிருந்து வந்த முதல் 2 நிலைகள் என்று பார்க்கும்போது ஒளி பிற்பாடு மற்றவை எல்லாம் உருவாகி இருக்கிறது என்பது மக்களுக்கு, எளிய மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு அந்த ஒளி வடிவத்தை பல்வேறு உருவங்களாக, குறியீடுகளாக பல்வேறு மதத்தினை சார்ந்தவர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். பாவம் அவங்களுக்கு சொன்ன அந்தந்த நிலையிலே அவங்க நின்றுட்டாங்க, அவ்வளவுதான். அதுதான் என்னுடைய வேதனை கூட. வள்ளலார்கள் அருட்பெருஞ்சோதி அணிப்பெருங்கருணை சொன்னதே இவங்க வெறும் அந்த விளக்குல இருக்கிற எண்ணெய், அந்த விளக்கு, நெய், நெருப்பு இதையே வச்சுக்கிட்டு அதான் கடவுள் நினைச்சிட்டு இருக்க கூடாது. அவர் விளக்கத்துக்காக அதை சொன்னாரு. மக்கள் அதையே வச்சுக்கிட்டு அது சடங்கு பொருளா வச்சுக்கிட்டு போகிறாங்கிறது தான் வேதனையான ஒரு செய்தி. அங்க கூட அந்த ஜோதி வடிவ விளக்கத்தை தரவில்லை. அது இறைநிலை விளக்கம் தான், அது ஜோதி வடிவ விளக்கம் என்பது. அதை விட்டுட்டு திரும்பவும் விளக்கத்துறதுதான் வழிபாடுங்கிற அளவுக்கு போயிடக்கூடாதுல்ல. அது போகுது. எல்லா மதங்களும் அந்த தவறை செய்யுது. ஆனா நாம அந்த தவறை செய்ய மாட்டோம். ஏன்னா நாம விளக்கத்தின் பார்ப்பட்டு நம்முடைய சங்கம் சென்று கொண்டிருக்கிறது. எங்கேயும் சடங்கு வகைகளை வலியுறுத்துவதே இல்லை. ஏன்னா சடங்கு வகையில வந்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இதை விட்டுருவாங்க, விளக்கத்தை விட்டுருவாங்க மக்கள். நன்றி ஐயா, ரொம்ப சிறப்புயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பாஸ்கரையா, வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். கிருபானி அம்மாவுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்த அன்பராக கேள்வி கேட்பதற்கு பப்பு அவர்களை அழைக்கணும். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம் ஐயாட்ட. வாழ்க வளமுடன். கேட்கலாங்க. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன்யா. நான் நாமக்கல்ல இருந்து பேசுறேன். ரொம்ப அற்புதம் ஐயா. நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பிச்சீங்க. ஆரம்பத்திலே ஒளியும் அப்படின்னோடனே நமக்கு ஞாபகத்துல வர்றது, அந்த காலத்துல நாமளும் அந்த காலத்து ஆளுங்க நாங்களாம். அதனாலதான் உடனே அதுதான் ஞாபகம் வந்தது. ஒளியும் அந்த வாசம் ஒரு தடவை போடுவாங்க. அவ்வளோ ஒரு ஆர்வமா அதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்புறம் வாரம் ஒரு தடவைன்னு வந்தது. அது தமிழ் படம்னா மாசம் ஒரு தடவை தான், அதுவும் நைட்டு 12 மணிக்கு தான் போடுவாங்க. அதெல்லாம் நீங்க சொல்லும்போது அந்த ஞாபகம்லாம் பழைய ஞாபகங்கள் வந்ததுங்கய்யா. ரொம்ப அற்புதமா பேசுனீங்க. ரொம்ப அருமையா அம்மா சொன்ன மாதிரி நல்லா தமிழ் அழகா திருத்தமா ரொம்ப அருமையா இருந்ததுங்கய்யா. அப்புறம் நீங்க சொன்னீங்கய்யா எல்லாரும் நம்ம அன்பர்கள் இப்போ பயிற்சி கூட்டம்னா 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் நிறையாவும் இருக்கிறோம், அப்படிதான் வரணும்னு சொல்றாங்க. நானும் டீச்சரா இருந்து ரிட்டையர் ஆயிட்டேங்கய்யா. நானும் அப்போ கூப்பிடும்போதெல்லாம் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பேன். ரிட்டையர் ஆன பிறகுதான் எனக்கு முழுசா கிடைச்சி எல்லாம் எடுத்துட்டு இப்போ 76 வயசு ஆகுது. இந்த வயசுலயும் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா இருக்க முடியுது. இப்படிதான் சொல்லி வயசான நல்லா இருக்கணும். ஒரு செய்தி, உங்களுடைய குரலை கேட்கும் போது உங்களுக்கு 76 வயசா சொல்றீங்க? ஆமாங்கய்யா, 76 வயது. உண்மையிலேயே சொல்றேன், 76 வயது மாதிரி தெரியல. குரல்ல அவ்வளவு இளமை இருக்கு. நிச்சயமா நேர்லயும் அப்படிதான் இருப்பீங்க. வாழ்க வளமுடன். 76 வயசுல இவ்வளவு உற்சாகமா பேசுவது என்பது எல்லாம் மகரிஷி, நம்ம மகரிஷி கொடுத்ததுதான். எல்லாம் மகரிஷி கொடுத்ததுதான். நம்ம உலகம் தங்கவேலு தான் சொல்லுவாருங்க, தலைவர், எங்க தலைவரா இருந்தார் முதல்ல. அவர் தான் சொல்லுவார், மனவளக்கலைக்கு வராதவங்க வேணா இருந்தாலும் இருக்கலாம், தெரியாதவங்க யாரும் இருக்கக்கூடாது. அதனால வரலன்னு சொல்லாதீங்க, எல்லாரும் கொண்டு போய் சேர்த்துரும், விதைக்கிறத விதைச்சிரும், முளைக்கும் போது முளைக்கட்டும் அப்படிம்பாரு. அந்த வகையில நம்ம சொல்லிட்டு இருப்போங்க. அப்புறம் வாழ்த்து தாங்க, நம்ம வாழ்த்த அதை கட்டாயம் ஆளுக வையாகன்னு சொல்றாங்க இல்லையா, அதை நம்ம சொல்லிட்டே இருப்போம். கட்டாயம் எல்லாரும் வந்துருவாங்க, விரைவில் வந்துருவாங்க. இந்த சிறு வயசுக்காரங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது, எல்லாம் இருந்துட்டாங்க. அதுக்குதான் இப்ப பள்ளி கல்லூரிகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம். அவங்க எல்லாம் கட்டாயம் வந்துருவாங்க. நம்ம காலத்திலேயே அவங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியுங்க ஐயா. வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க்கை ரொம்ப அருமைங்க. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக லட்சுமணன் காந்திமதி அவங்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். நீங்க கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம்.
லட்சுமணன் வாழ்க்கை ஐயா. கேட்கலாம். நன்றிங்க ஐயா. உங்க உரையை கடைசியா தான் கேட்க முடிஞ்சது. ஆனா மிகவும் சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ஐயா, இப்ப நீங்க இந்த பிரபஞ்சத்துல இருந்து வந்ததுடைய இது ஒவ்வொரு மாற்றங்களோட இதுதான் இப்ப நம்ம மனிதனா நம்ம இருக்கோங்கிறது சொல்றீங்க. இப்ப ஒளி, அந்த காற்று, நீர், நெருப்பு, இந்த மாதிரி தன்மைகள் அதெல்லாம் ஒன்றுதான். அதுக்கு மேல அதுல வேற மாற்றம். ஒளினா ஒளி மட்டும்தான், அதுல வித்தியாசம் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப மனிதர்கள்ல மட்டும் பரிமாண வளர்ச்சி அடைந்து மனிதர்கள் வந்த பிறகு அந்த மனிதர்களுக்கு உள்ள மனத்துல மட்டும் அந்த மனங்கிறது மட்டும் ஏங்க ஐயா இவ்வளோ வித்தியாசப்படுது? ஒரு குடும்பத்துல இருந்தாரோ ஒரு தாய் வயிற்றுல பிறந்த குழந்தைங்களா இருக்கட்டும், வேற வேற மனிதர்களா இருக்கட்டும், உருவங்கள் வேணுமா ஒரே உருவங்கள் 7 பேருன்னு சொல்றோம். ஆனா மனம் மட்டும் இருக்கு. எண்ணக்கூடிய எண்ணங்கள் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் என்னங்கய்யா? ஒரு இதுல இருந்து வந்த பரிமாற்றம் அந்த மனிதனுடைய மனம் மட்டும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவ்வளோ வித்தியாசப்படுத்துங்க. இதுக்கு என்னங்க காரணம்? வாழ்க வளமுடன். அவர்கள் தொடாத துறையே இல்லைங்க. இந்த ஆன்மீக விளக்கத்துல, இறை தத்துவ விளக்கங்கள்ல வேதாத்திரியத்தை படித்து விட்டா நாம வேற எங்கும் போய் படிக்க வேண்டிய அவசியமே ஏற்படாது. அதுல எந்த சந்தேகமே இல்லை. நான் அப்பேற்பட்ட கருவூலம் அருள் தந்தை அவர்கள். நீங்க கேட்ட கேள்விக்கு அருள் தந்தை அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறார். ஒண்ணும் இல்லைங்க. மனிதனுடைய உருவத்துல வேறுபாடு இருக்கலாம், இருக்கிறதுல தப்பு இல்லை. ஏன்னா இயல்பாக இருக்கவே செய்யும் என்று சொல்கிறார். அதுக்கு காரணம் ஒரு 16 வகை காரணங்கள் இருக்கு. அவன் பிறந்திருக்கிற நாடுல இருந்து, அவன் வளர்கிற சூழ்நிலையிலிருந்து, அவனுடைய கல்வி நிலையிலிருந்து, அவனுடைய கருவமைப்பிலிருந்து, இப்படியாக ஒரு 16 வகை காரணங்களினால அவனுடைய உருவத்துல, அவனுடைய செல்வ வளத்துல, கீர்த்தியில, புகழ்ல, இப்படி மாற்றங்கள் அவன் மனிதர்களிடத்துல இருக்கும். அது இயல்பு. அப்போ இப்போ இந்த இயல்பை நம்ம போற்றுகிறோம், அதுதான் குறை. இந்த இயல்பாக இருக்கக்கூடிய அந்த வேறுபாடை போற்றுகிறோம் என்பதுதான் நம்முடைய குறை. இப்போ எனக்கும் உங்களுக்கும் நிச்சயமா வேறுபாடு இருக்கும். ஆங்கிலத்துல ஒரு சொல்லோடல் இருக்குங்க. அது ஒரு மிக அற்புதமான ஒரு புத்தகத்துல இருக்கு. அது என்னன்னா, எவ்ரி மேன் இஸ் யூனிக், யூ ஆர் த யூனிக் என்று சொல்வார்கள். எந்த ஒரு சின்ன விஷயத்துல கூட உங்களையும் என்னையும் கம்பேர் பண்ணவே முடியாதுங்க. நீங்க வேற, நான் வேற. அடிப்படையில் நாம் எல்லாம், நீங்க கேட்க வந்தது என்னன்னா, அடிப்படையில் நாம் எல்லாம் மூலம் ஒன்றுதானே? உண்மைதான், மூலம் ஒன்றுதான். ஆனால் அது பரிணாம வளர்ச்சியின் போது அது ஒவ்வொரு இடத்திற்கு ஏற்ற மாதிரி இயல்பூக்கம் என்று ஒன்று இருக்கிறது. இயல்புக்கு பரிணாமத்துல இயல்பூக்கம், பரிணாமம், கூடுதலறம் என்று அருள் தந்தையர்கள் சொல்வார். இப்படி தத்துவ விளக்கம் அருள் தந்தையர்கள் படிச்சா எல்லாத்துக்கும் விளக்கம் கிடைச்சு. எனவே மனிதன் என்பவன் பிறக்கிற இடத்தில், அவன் வாழ்கிற சூழ்நிலையில், அவன் வந்த விதத்துல, அப்புறம் இருக்கிற தேசத்தின் அரசியல் சூழ்நிலை ஏற்ப அவனுடைய பொருளாதாரத்துல இருந்து, உடல் கட்டமைப்புல இருந்து எல்லா வேறுபாடுகள்லாம் இருந்திருக்கும். அதேதான் ஒரு அண்ணன் தம்பிகளுக்குள்ள வேற்றுமை இருக்குன்னா இருக்கும். அண்ணன் தம்பிகள் ஒரே வித்திலிருந்து வந்தவர்கள் தான், ஒரே தந்தை இடத்தில் வந்தவர் தான். ஆனா ஒரே தந்தை எடுத்து வந்த அண்ணனும் தம்பியும் 100% ஒத்திருப்பார்கள் என்றால் ஒத்திருக்க முடியாது. ஏன்னா அவருடைய கல்வி நிலை, அவருடைய நண்பர்களுடைய சூழ்நிலை, அவர்கள் வளர்ந்த விதம், அவர்கள் இதெல்லாம் மாறுபடும். அப்படி மாறுபடும் போது அவர்களுக்குள்ள உருவத்திலோ, அவருடைய படிப்பு நிலையிலேயோ, அவருடைய அறிவின் நிலையிலேயோ, அவருடைய புகழ் நிலையிலேயோ மாறுபாடுகள் இருக்கும். சரி, இருக்கட்டும். இப்ப நமக்கு என்ன வேணும்? நமக்கு இயல்பாக உடல்நிலையிலே மாற்றம், வேறுபாடு என்பது இயல்புதான். ஆனால் அதை போற்ற வேண்டியதில்லை. மனதளவில் வேறுபாடு இல்லாம பாத்துக்கணும். நாம மனதளவில் என்ன நினைக்கணும்னா, அவனும் மனுஷன், நம்மளும் மனுஷன். அவனுக்கு என்ன தகுதி இருக்கோ அதே தகுதி நம்ம கிட்ட இருக்கு. அவனுக்கு என்ன இருக்கோ அதே இருக்கு. அதைதான் அருள் தந்தை அவர்கள் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாருங்க. உயர்வு தாழ்வு மனப்பான்மை கூடவே கூடாது. உயர்வு தாழ்வு மனப்பான்மைங்கிறது எங்க வந்தது? எப்ப வந்ததுன்னா, ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவன் நல்லா இருக்கான், நான் நல்லா இல்ல, இல்லவே இல்லை. அவனுக்கு இருக்கிற நிலையில அவன் நல்லா இருக்கான். நமக்கு இருக்கிற நிலையில நாம எப்படி இருக்கோம்? நம்மால் முயற்சி செய்தா முன்னேற முடியும். அதையும் சொல்ற முயற்சி, அதுவும் ஒரு காரணமா சொல்ற. ஒரு முயற்சி என்பதும் தனிமனுடைய ஒரு முயற்சியும் அவன் என்ன பண்ணுங்க, இவனுடைய அந்த வேறுபாட்டை உயர்த்தும். செல்வளத்துல நீங்க கம்பேர் பண்றீங்க, உங்க அண்ணனோட கம்பேர் பண்றீங்க. அண்ணன் நல்லா இருக்கான், நல்லா இருக்கட்டும். எப்படின்னா அவருடைய தனிப்பட்ட முயற்சி, அவருடைய கல்வி நிலை. இதனால அப்ப நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய கல்வி நிலையையும் என்னுடைய முயற்சியினாலும் நான் பாடுபட்டா என்னுடைய செல்வ வளத்தையும் என்னால பெருக்கிக் கொள்ள முடியும். சமநிலை நிலையில் நான் வர முடியும். இப்படித்தான் நம்ம வாழணுமே தவிர
எந்த மனுஷனும் அடுத்தவனை பார்த்து தாழ்ந்த மனப்பான்மையும் கூடாது, உயர்ந்த மனப்பான்மையும் கூடாது என்பதுதான். ஆனா மூலம் ஒன்றுதான் என்பது அது தத்துவ விளக்கம். ஆனால் இயல்பாக வரும்போது இந்த இயல்புக்கம், பரிணாமம், பூதலரம் என்பதெல்லாம் அது வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அதுவும் இறைநிலையின் இயல்புதான். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. மகிழ்ச்சிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க நன்றி. வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளம், வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சபரீஷ் சுந்தர வடிவேலு அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். நீங்க கேள்வி கேட்கலாங்க, அன்மியூட் பண்ணிட்டு. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ஐயா எனக்கு ஒரு கேள்வி, ஒரு பொதுவான கேள்வி என்னன்னா, இப்போ ஞானம் அடைந்தவர்கள், புத்தர் ஆகட்டும் இல்ல இயேசு, எந்த மகானா இருந்தாலும் அவங்க வந்து நம்மள மாதிரி சில பேர்ல ரொம்ப சாதாரண பர்த் வந்து எல்லா கஷ்டங்களும் அனுபவிச்சு ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு அந்த கஷ்டங்கள் இருக்கதான் செய்யுதுங்க ஐயா. அதனால அவங்களுக்கு என்ன, ஆனா மக்கள் வந்து அவங்களை ஒரு மேக்னெட் மாதிரி எல்லாரும் அவங்க பின்னாடி அந்த அவங்க கிட்ட போறாங்க. ஞானம் அடைந்தவர்கள் அந்த தேடல் எல்லாருக்குமே இருக்கு. அது 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 எப்படிங்க ஐயா ஒரு சாதாரண இப்போ இப்போ இயேசு வரும்போது அந்த அந்த அவங்க இந்த மாதிரி பிறப்பாங்க, ஸ்டார்ஸ் எல்லாம் வரும்லாம் சொன்னாங்க. சிலருக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை, ரொம்ப இதா இருந்து வராங்க. இப்போ மகரிஷி எடுத்துக்கிட்டா கூட ரொம்ப பாமர மக்களின் தத்துவ ஞானின்னு சொல்றது உண்மைதான். அதுதான் அதை பத்தி ஒரு கேள்விங்க. நன்றி. இப்போ கேள்வி நான் முழுசா உள்வாங்க முடியல. நீங்க தொடர்ந்து எந்த இடத்துல முடிச்சீங்கன்னு தெரியல. ஆனா நான் புரிந்து கொள்வது என்னன்னா, எல்லா ஞானிகளும் ஞானம் பெற்றாலும் கூட அவர்கள் உடல்நிலையில, வாழ்க்கையில சிக்கல்கள் எல்லாம் சந்தித்து இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை தான் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கிறேன். அது உண்மை. அது அகைன் இறைநிலையின் இயல்பு, செயல் விளைவு. காஸ் அண்ட் எஃபெக்ட் என்பது இறைநிலையின் ஒரு இயல்பு. எனவே அதையும் நம்ம போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை. ஞானம் பெற்றால் அவருக்கு மட்டும், இப்போ ரமண மகரிஷி அறுவை சிகிச்சைக்கு ஆட்பட்டார், நோய்வாய்ப்பட்டார். அதனால வந்து அதெல்லாம் ஒரு செய்தியா நம்ம எடுத்துக்க கூடாதுங்க. ஞானம் பெறுவது என்பது வேறு, உடல் அல்ல வாழ்க்கை சிக்கல்களை ஈடுபடும் வேறு. அதெல்லாம் செயல் விளைவின் பார்ப்பட்டது. ஏதோ ஒரு காரணத்தினால உடல் சிக்கல் ஏதோ ஒரு காலத்துல அவருக்கு பாதித்திருக்கு. அது விஞ்ஞான அடிப்படையை பார்த்தா, மரபணு விஞ்ஞானத்தை பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தாய் தந்தை வழியிலிருந்து கூட அந்த பதிவேற்றம் வந்திருக்கும். அதனால மகரிஷிக்கு அந்த அவருடைய பிற்காலத்துல அது ஏற்பட்டிருக்கு. அவ்வளவுதானே தவிர இதற்கு அதற்கு சம்பந்தம் இல்லைங்க. அவரவர்களுக்குரியதை கொண்டு வந்ததை அவர்கள் அனுபவித்து தீர வேண்டும். அதுதான் மகரிஷியின் சிறப்பும் கூட. யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு விபதி அடிச்சு உங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் நாளைக்கு போக்கிடுறேன், உடம்புல இருக்கிற டிவில எல்லாம் பாப்பீங்க இல்லையா, உட்கார வச்சு அப்படி ஒரு கத்தி எழுந்து நடக்கிறாங்க, அதெல்லாம் பொய். அது அல்ல, அது நிஜம் அல்ல. அந்தந்த விஷயத்தை அனுபவித்தே தீர்க்க வேண்டும். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். கேட்கலீங்களா? அடுத்த அன்பராக சங்கர் அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். சங்கர் கேட்கலாங்க. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருமையான சிந்தனைங்க, நல்ல தலைப்பு. அதே மாதிரி ஒளியும் இந்த பிரபஞ்சத்திலே ஒளியும் தான் எல்லாத்தையும் காட்டி கொடுக்குது. அப்படி இருக்கும்போது கூட அறிவுதான் தெய்வம் மகிழ்ச்சி சொல்றது. அதாவது இந்த அறிவுக்கு ஒரு தூண்டுதல் வரணும் இல்லைங்களா ஐயா? அந்த தூண்டுதல் இருந்தா தான் நமக்குள்ள இருந்து அந்த ஒளி வரணும். அந்த ஒளி வரும்போது ஒளி வர்றது அல்ல, ஒளி அல்ல ஒளி வர்றது வந்து இந்த அறிவை நம்ம தூண்டி உள்ளுக்குள்ள இருந்து ஒரு சவுண்டா வரணும். அந்த சவுண்டு வந்து வரணும்னா நம்ம எந்த அளவுக்கு இது தெய்வீக நிலையத்து உணர்றோமோ அந்த அளவுக்கு தான் இந்த இது நம்மளுக்கு அந்த உள்ள இருந்து சவுண்ட் வருது. அதான் என்னோட கேள்விங்க. இந்த நாடி நரம்புகள் எல்லாம் இதுக்கு சப்போர்ட் ரசம் பிரிதல், ரத்த சூழல், காற்று சூழல், சத்தம் கேட்கறதுங்கிறது நம்ம ஆழ்ந்து ஆழ்ந்து உள்ள போட்டு அமைதியாகும் போது மற்ற சத்தங்கள் கேட்குது. ஒண்ணும் இல்லை, இப்போ நம்ம இங்க தவம் செய்யறதுக்கு ஒரு காட்டுல தனியா மலையிலேயோ தனியா தவம் செய்யும் போது உங்களுக்கு வேறுபாட்டை நீங்க உணரலாம் இந்த சத்தங்கள்லாம் விட்டு. அதே மாதிரி நாங்கள் வந்து இந்த அஸ்ட்ரானமி என்று சொல்லப்படுகிற அந்த குழு என்னுடைய நண்பர்களோட நாங்க போவோம். இப்போ இங்க நாம சென்னையில நட்சத்திரங்களை பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா இங்க இருக்கிற வெளிச்சம் வந்து அதை அந்த விண்மீனை சரியா காட்டாது. அதை வந்து லைட் பொல்யூஷன் என்று சொல்லுவோம். அதே ஒரு காட்டு அடர்த்தி பகுதிக்கு போய் அதை உற்று நோக்கும் போது வானம் முழுவத ஜல்லடை கண்களாக வந்து
விண்மீன்கள் இருப்பதை நாங்க பார்ப்போம். காரணம் அங்க வந்து வெளிச்சம் இல்லை. இப்போ வெளிச்சம் அந்த சத்தம் இல்லாத நிலைக்கு போகும்போது அது நல்லா தெரிகிற மாதிரி உடல்ல உட்கார்ந்து ஆழ்ந்து 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 அமைதி நிலைக்கு போகும்போது உள்ள இருக்கிற நாத ஒலிகள் எல்லாம் கேட்கிறது என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது. அதான். அப்ப அப்படி பண்ணும்போது நமக்குள்ளார அந்த நல்ல நுணுக்கி தியானம் பண்ணும்போது உள்ள இருக்கிற சத்தமாகட்டும், நாடி நரம்புகள் நம்ம எக்ஸசைஸ் உடற்பயிற்சி செய்யும்போது கூட அந்த வித்தியாசம் நல்லா தெரிய ஆரம்பிக்குது. அந்த நாடி நரம்புகள் எப்படி வித்தியாசம் வருது, உங்க உடம்பு உங்க வயதிலேயே ஒரு பொருள் ஜீரணமாய் உள்ளே இறங்குறதோ அந்த மாதிரி ஒரு சத்தத்தை உங்களால உணர முடியும். ஆனா சாதாரணமா நம்ம பேசுறோம், மற்றவர்களோட பழகுறோம், அப்போ அந்த அந்த சத்தம் அப்பவும் உள்ள நடந்துட்டு தான் இருக்கு, அதை நம்ம கேட்க மாட்டோம். ஆமா. ஆனா அமைதியா இருந்து கேட்கும்போது நல்லா தெரியுதுங்க. அது அந்த தியானம் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு போகும்போது கண்டிப்பா அந்த இது தெரியுதுங்க. அது அருமையான ஒரு இது. அதே மாதிரி இந்த அருள் பேராட்டில் அன்பு குரல்ங்கிற மகிழ்ச்சி சொன்ன அந்த விஷயம் வந்து உண்மையிலேயே அந்த இன்ட்யூஷனா கிடைச்ச விஷயம் பூரா இந்த சத்த ஒளியா வெளியே வர்றதுக்கு காரணமே இந்த ஒளியும் உள்ள சப்போர்ட் தான். ரெண்டாவது இந்த நாடி நரம்புகள் எல்லாமே நம்மளுக்கு அதை சப்போர்ட் பண்றதுனாலதான் இதெல்லாம் இந்த ஒளியா வர்றதுங்கிறது அருமையான ஒரு இதுங்க. நல்ல விளக்கம். மகிழ்ச்சி. வாழ்க. நன்றிங்க. வாழ்க. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். சங்கரையா நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ரமேஷ் டிகாராம் அவர்களை அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்க அன்போடு அழைக்கின்றோம். கேள்வி கேட்கலாங்க. ரமேஷ் ஐயா, வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க ஒளி பத்தி. ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ பாடி ஸ்ட்ரக்சர் எடுத்தோம்னாக்கா சாலிட் வந்து ஒரு மனிதர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-65% சாலிட், லிக்விட் வந்து ஒரு 35%, 1% கேஸ்ன்னு சொல்றாங்க மருத்துவ ரீதியா. இப்போ நம்ம நீங்க மாற்றி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். நீர் தான் அதிகம், எல்லாவற்றிலும் நீர் தான் இருக்குங்க. நீங்க திடப்பொருள் எல்லாம் நீரால் ஆனதுதான். இல்லை, இப்போ நான் ஜஸ்ட் செக் பண்ண இதுல ஏஐ டூல்ல செக் பண்ணதுல சாலிட் 65, லிக்விட் 75, ஆக்சிஜன் வந்து ஒரு 1% கேஸ் 3% கொடுத்துருக்காங்க. பட் பர்சன்டேஜ் கரெக்டாக தெரியல. ஓகே, நீங்க சொல்ல எடுத்துக்கிறேங்க. லிக்விட்ஸ் தான் நிறைய இருக்கு. ஓகேங்களா? பட் இதுல வந்து நம்ம இந்த ஒளியில சொல்றோம் இல்லைங்களா, அந்த கேஸோட இம்பாக்ட் எல்லாம் அதோட பாதிப்பு எப்படி ஒருத்தர் ஹெல்த்தியா இருக்கிறாரு, எனக்கு எப்படி சொல்ல வருதுன்னு தெரியல. பட் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து இந்த லெவல்ல இருக்கணும். கேஸஸ் வந்து நல்ல ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அந்த லெவல்ல போய் நல்லா இருக்கணும். ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியா இல்லாத போது அவருடைய இது வந்து கொஞ்சம் அது எப்படி மெஷர்மெண்ட் மாதிரி பண்ணறதுக்கு ஏதாவது மக்களிடம் சொல்லியிருக்காருங்களா, இல்ல ஜஸ்ட் அந்த வைப்ரேஷனோட நிறுத்திட்டாருங்கய்யா? எந்த மெஷர்மெண்ட்டுங்கய்யா? அதாவது ஹெல்த்தியா இருக்கிற போது ஹெல்த்தியா இருக்கிறாருன்னா அவருடைய வாட்டர் ஓகே ஆக்சிஜன் அந்த கண்டென்ட்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த லெவல் போய் அவருடைய அந்த அல்டிமேட்டா எனர்ஜியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு செல்ஸ் வந்து நல்ல ஒரு சுழற்சி இருக்கும். அது அவங்களோட மேக்னெட்டிக் அவங்களுடைய பாடியில இருந்து ஒரு ஆரா சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. இந்த சுழற்சினாலதான் இந்த வாட்டர் சுழற்சி பிளட் சர்க்குலேஷனால வர்றது. கம்மியா இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அது, அந்த சுழற்சினால அவங்களுக்கு பாதிப்பு எப்படி இருக்கும், அது ஏதாவது மெஷர்மெண்ட் ஏதாவது சொல்லியிருக்காருங்க இல்லையா, இல்ல தவத்துல இருந்து ஃப்ரீக்வன்சி அதான் எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு இந்த ஹெல்த்தியா இருக்கிறவங்களுக்கு அன்ஹெல்த்தியா இருக்கிறவங்களுக்கு எப்படி இந்த ரேஷியோ வரும், இந்த கேஸ் பார்ட்டிகல்ஸோட வேகமோ சுழற்சியோ? நீங்க என்ன அளவுன்னு கேக்குறீங்க, சொல்ல தெரியலைங்கய்யா. மகிழ்ச்சி. வாழ்களுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த அன்பராக மாலதி அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். மாலதி, நீங்க லைன்ல இருக்கீங்களா? வாழ்க வளமுடன். சரி, அதுக்கு முன்னாடி அடுத்த அன்பராக ஷேயோன் அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாங்க. ஷேயோன், லைன்ல இருக்கீங்களா? லைன்ல இருந்து போயிட்டாங்க. அடுத்த அன்பராக ராம். ஹலோ. ஹலோ. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க ஐயாட்ட கேள்வி கேட்கணுமா? கேளுங்க. ஸ்ரீமதி, நான் ஸ்ரீலங்கால இருந்து ஸ்ரீமதி கிடைக்கிறேன். அப்படிங்களா? நன்றி. வாழ்க வளமுடன். கேளுங்க. வாழ்க வளமுடனே. அது மகன் போன்னால நான் அதுல தான் வந்தேன். ஓகேயா. இப்ப என்னன்னா ஐயா சொன்ன மாதிரி அந்த சத்தங்கள்
அந்த பஞ்சபூதங்களின் சத்தங்கள் வந்து நம்ம கேக்குறதால அதனுடைய பலன் என்ன மாதிரி அனுபவிப்போம் ஐயா அது? அந்த சத்தங்களை கேட்கறதுனால கேக்குறீங்களா? ஒண்ணும் இல்ல, நாம அந்த அளவுக்கு நுணுகி கடந்து உள் செல்லிருக்கிறோம் என்பதுதான் அறிகுறியது. அதனால நேரடி பலன் என்பதாக எதுவும் இல்லைங்க. அந்த அளவுக்கு நாம் ஆழ்ந்து சென்றிருக்கிறோம். ஆழ்ந்து செல்லும் போது நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய ரத்த சுழல், ரசம் பிரிதல், காற்றுச்சூழல் சத்தங்கள் எல்லாம் கேட்கும் என்பது அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார். அது ஒரு நம்ம உடல்ல நடக்கக்கூடிய அந்த மெல்லிய ஒளி நமக்கு கேட்பது என்பது ஒரு இன்பத்தை தருகிறது, அவ்வளவுதான். அதுவே வந்து முக்தியின் என்றெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது, முக்தியின் அளவு என்றெல்லாம் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு ஆழ்ந்து நாம் நுணுகி நம்ம தவத்தை மேற்கொள்கிறோம் என்று நமக்கு நாமே நாம் திருப்தி அடைந்து கொள்ளலாம், நிறைவடையலாம் என்பதுதான், வேறொன்றுமாக எனக்கு தெரியவில்லை. அப்படியா ஐயா? இல்ல என்னன்னா, இப்ப என்னுடைய அனுபவம் என்னன்னா ஐயா, இப்ப நான் 16 வருஷமா மனவளக்கலையில ஒரு பேராசிரியராக தான் இருக்கிறேன். நான் வந்து ஆரம்பத்துல நான் வந்து இந்த மாதிரி நவக்கிரதம் நல்லாவே செய்வேன். ஆரம்பத்துல செய்யும் பொழுது எனக்கு அந்த நீரின் ஓசை கேட்க உணரப்பட்டது. ஒரு நாள் விடிய காலையில நான் செய்யும் பொழுது அந்த நீரின் ஓசை எனக்கு, அந்த கடலின் அந்த ஆழ்ந்த சத்தம் வந்து எனக்கு கேட்டுச்சியா. அப்ப அதுக்கு பிறகு எனக்கு பொதுவாவே எனக்கு நீர் வந்து எனக்கு எங்க போனாலும் ஒரு தடங்கள் இருக்காது. நீர் எனக்கு எங்க போனாலும் கிடைக்கும். அந்த ஒரு இது இருக்கு. அதான் நான் இதுல பலன் எது அதான் இருக்குமோன்னு நான் யோசிச்சேங்க. இது குறித்து சிந்திப்போம். ஆனா அது பலன் அல்ல. ஆழ்ந்து தவம் செய்யும் போது ஏற்படுகிற அந்த ஒளி, உடலில் ஏற்படுகிற ஒளி கேட்கும், நாத ஒளி கேட்கும், வெப்பமும் உஷ்ணமாக வெளிப்படும் போது அது பல ஒளி வர்ணங்களாக தெரியும் என்று அருட்தந்தை குறிப்பிடுவது அனுபவபூர்வமா நாம் பார்க்கும்போது அதுல ஒரு மனநிறைவு ஏற்படுகிறது. அது வந்து ஒளி வர்ணங்கள் சொல்றீங்களா? அது நாங்க வந்து சில நேரங்கள்ல அந்த மாதிரி வந்துட்டு போகும். அந்த ஒவ்வொரு கலர்ஸா வரும். சில மஞ்சள், ப்ளூ, கிரீன் அப்படி வந்துட்டு டக்குன்னு அது மறைஞ்சிடும். அப்ப அதுதான் நம்ம அதையும் கேட்டுக்கொள்றோமா? ஆமா, அதுதான் நீங்கள் சொல்வது போல அதனுடைய பலன் என்பது நேரடி பலன் இது என்று எனக்கு சொல்ல தெரியலைங்க. அப்படி எதுவும் நான் எங்கேயும் படிக்கல. ஆனா விஷயம் இதுதான், அந்த அளவுக்கு ஆழ்ந்து தவம் செய்கிறோம். சரி சரி, ஓகேயா, ஓகே, சிறப்பியா. நீங்களும் உங்க அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன், வாழ்க வளம். மிக்க நன்றி. அடுத்து மாலதி, நீங்க லைன்ல இருக்கீங்களா? அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். வாழ்க வளமுடன். மாலதி சைஃபோன் லைன்ல இருக்கீங்களா? வாழ்க வளமுடன். சரி, அடுத்த அன்பராக ராமன் அவளை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கணும். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாங்க. ராமன் ஐயா லைன்ல இருக்கீங்களா? ராமன் ஐயா, உங்க உரை ரொம்ப சிறப்பா ஐயா. நீங்க சொன்ன இந்த ஒளி இது உள்ள இது பண்ணாலும் உள்ள இருக்கிற அந்த நிகழ்வுகள் வந்து நாம அந்த பழைய இதையே ரிப்பீட் வந்துட்டே இருக்கு ஐயா. அது வந்து நம்மளுக்கு ஆழ்ந்து போக மாட்டேங்குது. ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் வந்துட்டே இருக்கு ஐயா. அதுக்கு என்ன ஐயா பண்ணணும்? அதாவது நீங்க கேட்பது என்ன, தவம் செய்யும் போது என்ன ஓட்டம் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்குங்கிறீங்களா? ஆமாய்யா, ஒரு பழைய இது நடந்துடுறது, நம்ம எப்பயுமே வந்து அதையே ஓடிட்டே இருக்கையா. அதுதானே என்ன மனிதனுடைய இயல்பு அதுதானே. அப்போ அதுக்கு வேற ஒரு முடிச்சு போடணும். அதான் டெக்னிக் சொல்றாருங்க. ஒரு சங்கல்பத்தை போடணும். இந்த எண்ணம் இருப்பதற்கு வேற ஒரு நல்ல எண்ணத்தை மேல போடுறதுதான். அதுதான் சிறப்பான ஒரு சிந்தனை. தவிர வராதனா அது கிட்ட வரதான் செய்யும். அதான் எண்ணத்தினுடைய அது நினைச்சா அதிகமாவே வருது. இன்னும் நினைச்சா இன்னும் அதிகமா தான் வருது. அது இயல்புதான். அதை நான் கூட வேடிக்கையா சொல்லுவேன். ஒரு வைத்தியர் வந்து மருந்தை கொடுத்துட்டு மருந்து சாப்பிடும் போது நீங்க குரங்க மட்டும் நினைக்காதீங்க, குரங்க மட்டும் சாப்பிட்டீங்கன்னா போதும், இது நிச்சயமா உங்களுடைய நோய் குணமாயிடும்னு சொல்லி கொடுத்தாருன்னா என்ன ஆகும்? மருந்து எடுக்கும் போதெல்லாம் மருந்து நினைவு வராது, இதுதான் மனிதன். எனவே எது வரக்கூடாதுன்னு அதான் வரும். அதனால அதை விட்டுட்டு நாம எண்ணத்தை வேற இறைநிலை விளக்கங்களை குறித்தோ வேற அதுதான் உயிர்மேல் தவம் என்பது. அதுதானே சிந்தனையை திருப்ப அது வந்து காணாம போயிடும் என்பதுதான் டெக்னிக், வேற ஒண்ணும் இல்லை. சரி சரிங்க. அதான் நீங்க சொன்ன மாதிரி எப்போ நினைக்கிறோம் அதே தான் வருது. அதுக்காக நீங்க போராட வேண்டாம். இந்த எண்ணம் எனக்கு வர வேண்டாம் போராட வேண்டாம். அதை இயல்பா விட்டுருக்கு. மாறாக எது வர வேண்டும், எது வேண்டும் என்று கேளுங்க. வேண்டும் என்பதை கேட்டு பழகுங்க, போதும். அப்படிங்களையா. வாழ்க நன்றியா, சிறப்பையா, வாழ்க வளமுடன்.
நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக அல்லது சாந்தி கண்ணன் அவர்களே ஐயாவிடம் கேள்வி கேட்க அன்போடு அழைக்கணும். வாழ்க வளமுடன். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா இன்னைக்கு வந்து எனக்கு என்னவோ சரியாவே நெட்டு கிடைக்காம கேட்கவே முடியல. அப்பப்ப கட் ஆயிடுது. என்னோட கேள்வி என்னன்னா, என்னோட அம்மாவுக்கு வந்து ஒரு துன்பம் வரும்போது, ஒரு வீட்ல வந்து ஏதோ பிரச்சனை வரும்போது, அவங்க காதுல அந்த ஒலி வந்து ஒரு மாதிரி காதுல வந்து ஒலி ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த நாளே ஒரு 2 நாளே வந்து அந்த மேலேந்து பாறை கொஞ்சம் விழுந்தது. அவங்க ஃபீல் பண்ணாங்க. எனக்கு இத மாதிரி சவுண்ட் காதுல கேட்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் இத மாதிரி ஆயிடுச்சுன்னு அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. அதுக்கு என்னையா காரணமா இருந்திருக்கும்? ஆமா, இது வந்து உடல் அளவுல ஏற்படுகிற ஒரு மாற்றம். காதுல ஒரு விதமான ஃப்ளூயிட் சுரப்பதாகவும், அதில் உள்ள மாறுபாட்டின் காரணமாக சில பேருக்கு வந்து அந்த தொடர்ந்து விண்ணுன்னு ஒரு சவுண்டு அல்லது ஏதோ கடல் அலை கேட்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குதுங்கிறது, அதையும் இதையும் நம்ம குழப்பிக்க வேண்டாம். அது உடல் அளவுல ஏதோ ஒரு கோளாறு. அதை வந்து சரியான முறையில இஎன்டி டாக்டரை பார்த்து அதை நம்ம சரி செய்து கொள்ள முடியும். அந்த ஃப்ளூயிட் என்று சொல்லக்கூடிய அந்த திரவ உற்பத்தியானது அதனுடைய மாறுபாட்டின் காரணமாக இந்த பேர் சில பேருக்கு வந்து நமக்கே கூட சில சமயங்கள் அந்த மாதிரி ஒரு காதை அடைச்சு ஒரு சவுண்ட் வரும் பாருங்க. கொஞ்ச நேரம் பார்த்தா சரியாகும். விமானம் பயணம் போது கூட அது மாதிரி ஒரு நிலை ஏற்படும். கொஞ்ச நேரம் மற்ற சத்தம் கேட்காம வெறும் ஒரு சவுண்ட் மட்டும் கேட்கும். அது உடல் அளவுல ஏற்படுகிற ஒரு மாற்றம் தான். அது நம்ம அப்படிதான் சரி பண்ணணுமா. இதையும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி ஐயா. பஸ்கனே நன்றி ஐயா. நன்றி, மிக்க நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரமேஷ் ஐயா மீண்டும் வந்திருக்காங்க லைன்ல. ஐயா நீங்க கேள்வி கேட்கணுமா? அன்மியூட் பண்ணி கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க, வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. ஹலோ, கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்க, கேக்குது. நன்றிங்க ஐயா. எனக்கு ஒரே 2 சின்ன டவுட்டுங்க ஐயா. இப்போ நம்ம காது மூடிட்டோம்னாக்கா ஒரு விதமான சவுண்டு வருது, ஒரு சவுண்டு. இந்த சவுண்டு வந்து பிரபஞ்ச சவுண்டோடைய சில பேர் வந்து நான் படிச்சது தெரியல எனக்கு, லாங் பேக். பிரபஞ்ச சவுண்டு கூட இப்படிதான் இருக்கும், நம்மளும் பிரபஞ்சம் ஒண்ணுங்கிறது இது ஒரு சாட்சி மாதிரின்னு சொல்றாங்க. அது 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 எப்படிங்க? அதோட விளக்கம் வேணுங்கய்யா. அது சொல்லுவாங்க, நம்ம சின்ன வயசுல உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு சொம்பு கூட எடுத்து காது ஓரமா இப்படி வச்சுட்டீங்கன்னு வச்சுங்க, ஒரு கடல் அலை சவுண்டு கொஞ்ச நேரம் கேட்கலாம் நீங்க. அப்படிதான் சில கோயில்கள்லாம் போய் காது வைங்க, கடல் அலை சத்தம் கேட்கும்பாங்க. அது அப்படிதான். அந்த சொம்பு எடுத்து அங்க போய் கோவில்ல போயிட்டு அந்த காதை வச்சு நீங்க கடல் அலை சத்தம், திருவொற்றியூர்ல அந்த மாதிரி ரொம்ப நாள் ஏமாந்துருக்கோம் நாங்க. ஒரு பின்னாடி திருவொற்றியூர்ல ஒரு இடத்துல ஒரு வடிவாம்பை கோவில்ல உள்ள பின்னாடி காதை வச்சோம்னா அங்க இருக்கிற வங்க கடற்கரையோட அலை இங்க கேக்குதுன்பாங்க. அது வெறும்னு அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. ஒரு சொம்பு எடுத்து காதுல அடைச்சிருங்க, அப்ப கூட உங்களுக்கு வந்து ஒரு கடல் அலை சத்தம் கேட்கும். வெளிப்புற ஓசைகளை அடக்குனா கழித்தால் அங்க மிச்சமாக இருப்பது மௌனம் என்பது சாதாரணமா அருள் தந்தை அவர் சொல்வது. அதனால அப்படி கேட்கறதாங்க. இங்க காதை மொத்தமா அடைச்சிட்டீங்கன்னா வெளிப்புறத்துல வரக்கூடிய அந்த செய்திகள் எல்லாம் அடக்கின பிறகு ஒரு அமைதி நிலையில நீங்க அந்த சத்தம் கேட்குது. அப்பதான் அது மேபி அதேதான் நாம சொல்றோம். அது இறைநிலையினுடைய சத்தமாக இருக்குமானா அது இருக்குமா இல்லையான்னு நேரா போய் பார்க்கல. ஆனா உணர்ந்த போது அமைதி நிலை என்று நம்ம தத்துவார்த்தமாகவும் அமைதியாக இருந்து நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம். சில பேர் அந்த நாசா எடுத்த இந்த ஒளியை வந்து பிரபஞ்சத்தோட சவுண்ட் எல்லாம் சில பேர் வந்து நமக்கு எல்லாம் அனுப்புவாங்க. அந்த மாதிரி எல்லாம் கூட வரும். அதெல்லாம் நீங்க எடுத்துக்க வேண்டாங்க. காதை அடைச்சிட்டீங்கன்னா வரக்கூடிய அந்த அமைதி வெளிப்புற சவுண்ட் இல்லை, உள்ள இருக்கிறது அமைதியா கேட்குது, அவ்வளவுதான். இதுல வேற ஒண்ணும் இல்லை. நேரா பிரபஞ்சத்தோட சவுண்ட் உங்களுக்கு கேட்குதுங்கிறதுலாம் இல்லை. பிரபஞ்சம் எங்கும் இருக்கிறது, அது இறைநிலை எங்கும் இருக்கிறது, நம்மளும் இருக்கிறது என்பதும் உண்மை. மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். லக்ஷ்மணன் காந்திமதி லைன்ல வந்திருக்காங்க. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, இப்ப எல்லாரும் ஒளியை பத்தி பேசிட்டு இருக்கப்ப எனக்கு ஒரு கருத்து தோணுதுங்க ஐயா. ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம மனசு லயகமாவதுக்கு, அதாவது எப்படின்னா மனசு ஒடுங்கிறதுக்காக நம்ம இசையை நம்ம கேட்கிறோம் இல்லைங்களா? உண்மையா கேட்கிறப்ப அந்த ஒளி நம்ம காதுல இதாகிறப்ப அந்த மன அலைச்சூழல் வந்து குறையுது. அப்ப தியானத்துக்கு வந்து நம்ம ஒரு படி மேல போறதுக்கு அந்த ஒரு நிலை ஏற்படுது இல்லைங்கய்யா? அப்ப வந்து அந்த ஒளியாகப்பட்டது வந்து நம்ம மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கு உதவுது இல்லைங்கய்யா? உண்மைதானே? அதுல என்ன ஐயோ, அந்த ஏதோ ஒரு அளவு முறையோடு இருக்கும்போது அந்த இசையும் கூட நமக்கு
மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கும் சாந்தமாவதற்கும் உதவிதான் செய்கிறது. அதையே அதிகப்படுத்தினீங்கன்னா அதுவே இரைச்சலானா அதே மனம் அலைபாயறதுக்கும் அல்லது அழுத்தமாவதற்கும் காரணமாகவும் ஆகிவிடும். ஒருநிலைப்படுத்துறதுக்கு ஒன்றில்லாத ஒரு நிலைக்கு போறதுக்கு ஒரு சரியான ஒரு துணைக்கோளா இருக்குன்ற மாதிரி ஒளி குறைந்த அளவுல அதுதான் மந்திரங்கள், அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் மந்திரங்கள். நான் ஏற்கனவே அதான் சொன்னேன். ஒளியும் வைத்து பல வழிமுறைகளே மதங்கள் சித்தர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதில் ஒன்று ஒளி உச்சாடனம், மந்திரங்கள். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி, மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா நிறைவு செய்யலாங்களே? மகிழ்ச்சி ஐயா, வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. நீங்க அற்புதமான முறையில தொகுத்து இந்த நிகழ்ச்சியை சீரிய முறையில் எடுத்து சென்றீர்கள். உங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் நன்றி தெரிவித்துக் வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். உங்களுடைய உரை மிகவும் சிறப்பாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள். நம் கடமை அறவாழ்வின்